சரவணையா, அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம் சுவாமி. குரு வாழ்க, குருவே துணை. நால்வர் துதிப்பாடை ஆரம்பிச்சுக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தாயார் அன்பினை நாள்தோறும் படைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆயிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊதிபடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. சொக்கநாதர் என்பான். துன்பமரமானந்த சோதியில் இரண்டற்று நின்றுவிட என்னை நிறுத்துவாய். அன்று கமலனே காண்பரிய கண்ணுதலே கூடல் அமலனே சொக்கநாதா. கூடல் அமலனே சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் போற்றி திருகவலே பார்க்கக்கூடிய வரி என்பது 133வது வரி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி அப்படிங்கிற அந்த வரியைத்தான் இன்றைய தினம் நாம சிந்திக்க இருக்கின்றோம். அத வகையில நம்ம நிறைய இன்னைக்கு பார்க்கலாம். நாம போற்றி திருவகவல் என்ற அந்த பதிகத்தை நாம சிந்திக்கிறோம் அப்படின்னா, இறைவன் நமக்கு உணர்த்தியது என்ன அப்படின்னா, இறைவனை போற்றி செய்வதனால இந்த ஆன்மாவுக்கு ஓய்வு பெறப்போகுது. ஆன்மா எப்பொழுதும் ஓய்வு பெறப்போகுது. இறைவனுக்கு சாநித்தியம் வரப்போறது இல்லை. அதனால தெரிஞ்சுக்கணும், இறைவனுக்கு எப்பவுமே சாநித்தியம் உண்டு. இறைவனுக்கு எப்பொழுதுமே சாநித்தியம் உண்டு. நாம போற்றி செய்யறதுனால, நாம பூ போடுறதுனாலதான் அவனுக்கு சாநித்தியம் வரும் அப்படின்ற எண்ணம் நாம வைக்கக்கூடாது. இறைவனுக்கு நாம் செய்கின்ற பூசணைகள் எல்லாம் அது நமக்கானவையே தவிர அது இறைவனுக்கானவை அல்ல. இறைவனுக்கு நைவேத்தியம் கொடுக்கிறதோ, அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதோ, அவனுக்கு மலர் மாலைகள் கொடுக்கிறதோ எல்லாமே இந்த ஆன்மா உய்யும் பொருட்டே தவிர சிவபெருமான் உய்வதற்காக அல்ல, சிவபெருமான் மேன்மை பெறுவதற்காக அல்ல. ஏற்கனவே போன அமர்வுல சொல்லியிருந்தோம், நிறைய அழுத்தி சொன்னோம். இறைவனுக்கு நாம மாலை போட்டு அவன் நம்ம கழுத்துல மாலை போட்டிருக்கான், இல்ல இல்ல. என்னுடைய பிறவி பிணித்த மாலை போறதுக்காக அவனுக்கு நமக்கு பிணித்த மலர்களை அவனுடைய இனித்தமுடைய பொற்பாதத்துக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோமே தவிர அவனுக்கு நாம செய்கின்ற அந்த பூசணைகள் முழுவதுமே இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு செய்கின்ற பூசணையை தவிர இறைவனுக்கு நாம் செய்கின்ற பூசணையில ஒரு சிறு கர்வம் கூட வந்துடக்கூடாது. அதுதான் அடியார்கள் கிட்ட சொல்றது. நாம செய்கின்ற பூசணை எதற்காகனா கர்வம் தவிர்ப்பதற்காக. நாம சிவத்தை வழிபாடு பண்றது எதுக்கு? நான் என்ற அந்த நிலைப்பாடிலிருந்து நீங்குவதற்காகத்தான். நான் என்பதிலிருந்து நீங்குவதற்காகத்தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? சிவத்தையே வழிபாடு செய்யறோம். அந்த வழிபாட்டிலேயே என்ன மாதிரி ஆள் இல்லையாக்கும், நான் தான் பெரிய ஆள் ஆக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா
அந்த வழிபாடு என்பது தவறான பாதை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது அர்த்தம். ஆக சிவபெருமான வழிபாடு செய்வது எதற்காக என்றால், நான், எனது, என்னுடையது என்ற அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 பொருள்களை அழிப்பதற்காக. அழிக்க முடியாது, 3 பொருள் இருந்து நீங்குவதற்காக, வேற ஒண்ணு. அப்போ சிவபெருமான வழிபாடு செய்வதே எதற்காகன்னா, நான், எனது அப்படிங்கிறத விடுறதுக்காகத்தான் பண்றோம். ஆனா சிவ வழிபாட்டுல என்ன சொல்றாங்க, நான் சொல்றதைத்தான் செய்யணும். பாத்துறீங்களா? சில பேர் பாத்துறீங்களா? நான் சொல்றதைத்தான் செய்யணும், நாங்க சொல்றதைத்தான் நாங்க சொல்ற பாட்டைத்தான் பாடணும், நாங்க சொல்ற ராகத்துலதான் பாடணும். மாத்தி பாடுனீங்கன்னா சாமி சாமி மாத்தி பாடுனா சாமி கண்ண குத்திரம் பசங்களுக்கு சாமி கண்ண குத்திரம் மாத்தி பாடக்கூடாது, நாங்க சொன்னதைத்தான் பாடணும், நாங்க சொல்ற மாதிரிதான் நிக்கணும் அப்படிங்க. அந்த மாதிரி சிவ வழிபாட்டுல நான் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாருமே செஞ்சாங்க. பாத்தீங்கன்னா ராவணன் நான் பூஜை பண்ணான். சிவ வழிபாட்டுலதான் ராவணன் என்ன பண்ணான், நான் தான், என்னுடைய பக்தி தான் சிறந்ததுன்னு ராவணன் பூஜை பண்ணான். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஞான சம்பந்தர் பாத்தீங்கன்னா, ஞான சம்பந்தர் பாட்டு பார்த்தீங்களா? திருக்கடைக்காப்பு பாத்தீங்களா? அதுல 8வது பாட்டுல திருமாலை பத்தி சொல்லுவாரு. 9வது பாட்டுல சமணர்களை பத்தி பண்ணிக்கணும். 7வது பாட்டுல திருமாலை பத்தி சொல்லி சமணரை பத்தி சொல்லுவாரோ, ஆமா, சமணரை பத்தி சொல்லி, திருமாலை பத்தி சொல்லி, ராவணனை பத்தி சொல்லி வருவார். 6 பாட்டுல சாமியை புகழ்வாரு, 7 பாட்டுல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். செய்யறாங்கல்ல, செய்யறவங்க தப்பெல்லாம் சுட்டி காமிப்பார். அதுதான் குருநாதர். இப்போ கவனிங்க எல்லாரும், ஏன் தவற சுட்டி காமிக்கணும்? வந்தமா, சாமி கும்பிட்டோமா, சிவபெருமான் தான் பெருசுன்னு சொன்னமான்னு போறத விட்டுட்டு, அவன் இப்படி கும்பிடுறான், இவன் இப்படி கும்பிடுறான், அவன் செய்யறது தப்பு, இவன் செய்யறது தப்பு ஏன் சொல்லணும் அப்படின்னா, நாம எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம். முன்னாடி நடந்துகிட்டு திடீர்னு தொப்பு கடின்னு விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு தண்ணியில எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம், தண்ணி ஆத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம், கால் இடுப்பளவு தண்ணி, திடீர்னு நடந்து போறோம், துப்பு கடின்னு முங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? துப்பு கடின்னு முங்கிட்டாரு, என்ன பண்ணுவோம்? ஒரு அறிவுரை சொல்லுவாங்க ஐயா. என்ன செய்வீங்க? தூக்கி விடுவான் ஐயா. காப்பாத்துறதுக்கு யாராவது கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க ஐயா, வந்து காப்பாத்து. இல்ல, அவருக்கு நீச்சல் தெரியும், பிரச்சனை இல்ல, அவருக்கு நீச்சல் தெரியும், அவர் கடல்லே நீச்சல் அடுத்து வரவங்க வந்து உலாதறதுக்கு ஒரு தண்ணி இருக்குது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, தண்ணி இருக்கு, அதனால அந்த வழியா போகாம அதுக்கு அடுத்த பாதையை சூஸ் பண்ணணும். அதுதான். இப்போ நேரம் அந்த பாதையிலேயே போனா என்ன பண்ணிடுவோம், நம்ம எதிர்ப்பளவு தண்ணி போனவர் டுப்புன்னு முங்கிட்டாரு, ஆனா அவரு நீச்சல் அடிச்சு வந்துருவாரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவரு காப்பாற்றணும்னு அவசியம், நீச்சல் அடிச்சு அவர் வந்துருவார். அவர் நல்லா ஜகஜால சித்தர் தான். ஆனா அவர் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கலாம், நாம எல்லாரும் அந்த வழியில போக கூடாது, அந்த வழியில போனா நம்மளும் அந்த மாதிரி இருந்துருவோம், அதனால அடுத்த வழியில மாத்துவோம், நம்மளும் அந்த மூழ்கிடுவோம்னு சொல்லணும். அப்போ குருநாதர் என்ன சொல்லணும்னா, இது செய்ய அப்படின்றத விட எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் முதல்ல சொல்லணும். முதல்ல எடுத்தோன்னு என்ன சொல்லணும், எல்லாருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இது செய்யன்னு சொல்றதை விட எதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்க பாத்தீங்களா, எக்ஸாம் ஹால்ல போய் என்ன பண்ணுவாங்க, இங்க பாரு, யாரும் பார்த்து எழுதக்கூடாது, விட்டு இருந்தா தூக்கி எரிஞ்சிரு, பக்கத்துல இருக்கிற பிள்ளைய காப்பி அடிக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க வந்த டீச்சர். யாராவது நல்ல எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா, வந்த இன்விஜிலேட்டர் அப்படி சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காத, கையில எதுவும் பேப்பர் வச்சுக்காத, எதுவும் விட்டு அடிச்சிடாத. அப்படி எதெல்லாம் செய்யக்கூடாததோ அதை செய்யாம இருக்கிறது தான் பெரிய அறம். முதல்ல எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் எடுத்து வச்சிருங்க சாமி, எனக்கு கூலி எல்லாரும் தந்துருங்க, என்னுடைய ஃபீஸ் எல்லாரும் எடுத்து வச்சிருங்க, உங்களுடைய டேபிள்ல என்னோட ஃபீஸ எடுத்து வச்சிருங்க. என்னாச்சு? திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். தெரியலையே, தெரியல, என்னாச்சு தெரியலையா? இப்ப நீங்க தெரியுறீங்க ஐயா, மீனாட்சி அம்மா தெரியுறாங்க, குகப்பிரியா அம்மா தெரியுறாங்க, கலைச்செல்வி அம்மா தெரியுறாங்க, மோகன புருஷோத்தமன் அம்மா அவர்கள் தெரியுறாங்க, மனோன்மணி அம்மா, அதுக்கடுத்து ஜானகி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா,
மீனாட்சி அம்மா மற்றும் அனுசியா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சந்திரா அம்மா அவர்கள், சுபா அம்மா அவர்கள், வைர சிவகாமி அம்மா அவர்கள் எல்லாம் தெரியுறாங்க. நமச்சோம் ஆகா புஷ்பா அம்மா தர்றாங்க. சரவணன் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஆமா, எவ்வளவு ஃபேன்ஸ் கிளப் இருக்காங்க. சரவணையா, என்ன சரவணையா, என்னாச்சு நீங்க? நாங்கெல்லாம் இவ்வளவு ஃபேன்ஸ் காத்திருக்கோம். சரவணையா தெரிஞ்சுட்டாரு. ஐயா தெரிஞ்சுட்டாங்க, ஐயா கூலி கொடுத்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. ரொம்ப இந்த பிளாஷ் கொடுத்தா கூட போதும், எனக்கு வர வேண்டிய கூலி கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், எனக்கு வர வேண்டிய கூலி கிடைச்சிருச்சு. அதிகப்படியான கூலியே கிடைச்சிருச்சு. இனி நம்ம செய்யலாம். மலர்வழி அம்மா தர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மியூட் பண்ணிக்கலாம் எல்லாரும். உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எப்ப வந்து பண்ணலாம். நீங்க நீங்க கேட்கலாம், போன் பண்ணி கேட்கலாம். ராஜேஸ்வரி அம்மா தர்றாங்க. ரைட். அம்மா பிரேமா அம்மா தெரியுறாங்க. மியூட் பண்ணிக்கலாம். பொன்முடி அம்மா திருடி வணக்கம். உமா மகேஸ்வரி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி அம்மா பாத்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பொன்முடி அம்மா திருடி வணக்கம். சரி 5 ரூபாய் கேட்டேன், 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவையான அளவுக்கு அடியார்களுக்கு அந்த செய்திகள் எல்லாம் சொல்லணும். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நாம அறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அறம்னா என்ன? அறம் என்றால் என்ன? செய்ய வேண்டியவற்றை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அருமை. அறம் என்றால் என்னன்னா, அல்லனவற்றை தவிர்த்து கொல்லனவற்றை செய்து. அல்லனவற்றை தவிர்த்து செய்யக்கூடாததெல்லாம் செய்யாம இருக்கிறது, செய்ய வேண்டியவைகள்லாம் செய்யறது. இதுக்கு பேரு தான் அறம். நல்லா கவனிங்க. எப்படி? செய்யக்கூடாததெல்லாம் செய்யாம இருக்கிறது, செய்யக்கூடியதெல்லாம் செய்யணும். எதெல்லாம் செய்யக்கூடாதது? பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொறாமை செய்யக்கூடாது, அடுத்து பிறன்மனை நோக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய கூடாம இருக்கு இல்லையா? நிறைய செய்யக்கூடாத விஷயங்கள். அதை முதல்ல செய்யாம இருக்கணும். செய்ய வேண்டியவைகளை செய்யணும். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணா அது பேரு அறம். இது ரெண்டையும் சேர்த்து பண்ணா அது பேரு அறம். நீங்க திருமூலர் அட்டாங்க யோகம்னு சொல்றாரு. திருமூலர் அட்டாங்க யோகம் சொல்றாரு. இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் அமுதத்தாரிணை, இன்னொன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சமாதி வரும். இந்த மாதிரி 8 விதமான யோகங்களை செய்ய சொல்றாரு. அதுல முதல்ல செய்ய சொல்றது இயமம் தான். இயமம்னா என்னன்னா, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம நிக்கணும். அதுதான் அறம். என்னை கவனிங்களா? ஒரு நிமிஷம். முக்கியமான செய்தி. எல்லாரும் கவனிங்களா? முக்கியமான செய்தி. எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம நிக்கிறதுக்கு பேரு தான் முதல் அறம். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நாம கோயிலுக்கு வருவோம், பூஜை பண்ணுவோம், உனக்கு நைவேத்தியம் பண்ணுவோம், தேவாரம் பாடுவோம். ஆனா பொய் சொல்லுவோம், ஆனா பொறாம பேசுவோம், பொறாமப்படுவோம், ஆனா புறம் பேசுவோம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் கீழே விழுந்தா என்னமோ தெரியல சாமி, சந்தோஷமா இருக்கு, என்னன்னே தெரியல, படுபாவி எனக்கு கெட்டது செய்யறவன் அவன் மட்டும் கீழே விழுந்தான் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா. அப்படி நாம கோயிலுக்கு போறது செய்ய வேண்டியவைகள்லாம் செஞ்சுட்டு செய்ய வேண்டாதவைகளையும் செய்யறோம் இல்லையா? அப்படி செஞ்சா அது சாமிக்கு அது போய் சேராது. கோவில்ல தெருப்ப கழட்டி போட்டு அதிகார நந்திய பார்த்து சாமி கும்பிட்டுட்டு பலிபீடத்துக்கிட்ட போறப்பவே, சாமி தப்பு பண்ணிட்டேன், கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, பொய் இருக்கு, களவு இருக்கு, காமம், குரோதம், மதம், லோபம், ஆச்சரியம் அப்படின்னு மோகம் என்று சொல்லுகின்ற 6 குணங்களும் என்கிட்ட இருக்கு, தேவையில்லாத குணம். அதை தூக்கி முதல்ல உன்னுடைய பலிபீடத்துல வச்சு பலியிடுகின்றேன்னு சொல்லி
நம்ம கெட்டதெல்லாம், கெட்ட சக்தியெல்லாம் தூக்கி பலிபீடத்துல வச்சு ஒரு அருவாள் எடுத்து ஒரு போட்டுதான் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளேயே போகணும். முதல்ல கொல்லனவற்றை கொல்லுதல் அறம் அல்ல, அல்லாதனவற்றை தவிர்த்தல் தான் அறம். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருக்கணும். முதல்ல அதுதான் கோயிலுக்கு போறதுக்கு அதுதான் தகுதியே. சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்க எல்லாம் தீக்கை வாங்கல, நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது, நெத்தியில திருநீர் அணியக்கூடாது, கழுத்துல ருத்ராட்சம் போடக்கூடாது, நீங்க திருவாசகம் படிக்க கூடாது, 12 திருமொழி பாடக்கூடாது சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? சில பேரு தீக்கை வாங்காம இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க. தீக்கைன்னா என்ன? முதல்ல கொடுக்கணும், அப்புறம் வாங்கணும். அது உண்மைதான். எதையாவது கொடுத்துட்டு அவனை வாங்கணும். சிவபெருமானுடைய திருவடிக்கு நம்மளுடைய தீமைகள் எல்லாம் கொடுத்துடணும். தீமைகள் எல்லாம் கொடுத்துட்டு நன்மையோட நாம என்ன பண்ணணும், இருக்கணும்ன்றதுதான். ஆக நாம இறைவனை போற்றி செய்யும் போது போற்றி செய்வதற்கான முதற் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, நாம அறம்னா 2 இருக்கு. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் கிளியரான டெபினிஷன் தெரியும். இப்ப எங்க அடியார்கள், பல அடியார்களுக்கு எல்லாம் அறம்னா என்னன்னு தெரியும். அறம்னா செய்ய வேண்டியவற்றை செய்தும் செய்யக்கூடாதவற்றை செய்யாமல் இருப்பதுதான் அறம் சொன்னோம். இப்போ ஆர்டர்ல சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? மொத இதைத்தான் சொல்லணும். செய்யக்கூடாதவற்றை செய்யாதிருப்பதும் செய்ய வேண்டியவற்றை செய்தும் இருப்பதற்கு பேருதான் அறம். புரியுதுங்களா? இனிமே செய்யக்கூடாதத செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். செய்யக்கூடாதவைகளை இனிமே செய்யாம இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நாம முதல்ல அதைத்தான் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், நீங்க நல்லது பண்றதை பாத்துக்கலாம், கோயிலுக்கு போறதெல்லாம் பாத்துக்கலாம். சாமி பொய் சொல்ல மாட்டேன், சாமி முயற்சி பண்ண சொல்றோம், தப்பு இல்ல. உலகத்திலேயே பெரிய குற்றம் எது? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். பொய் சொல்றதுங்க ஐயா. சரி, வேற? தப்புன்னு தெரிஞ்சும் செய்யறோம் இல்லைங்களா ஐயா? நன்றி மறத்தல். நம்பிக்கை ஐயா, எந்த குற்றமா இருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சா அது குற்றம் தாங்க ஐயா, பெருசுதாங்கய்யா. எதா இருந்தாலும் அது பெருசுதாங்க ஐயா. இருக்கிறதுலே பெருங்குற்றம் எது அப்படின்னா, குற்றத்தை செய்துட்டு குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் பெருங்குற்றம். குற்றம் செஞ்சுட்டு குற்ற உணர்வு இல்லாம இருக்கும்ல, அதுதான் பெருங்குற்றம். இருக்கிறதுலயே சாமியாவது பூதமாவது. எனக்கெல்லாம் சத்தியம், பொய் சத்தியம்ன்றது சக்கரை பொங்கல் மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சில பேரு பொய் சத்தியம் செய்யறது சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. எனக்கெல்லாம் அசால்ட்டா பண்ணுவேனாக்கும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது. எந்த குற்றத்தை செஞ்சு குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறது தான் பெருங்குற்றம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் உலகத்திலேயே பெரிய குற்றம். நீங்க குற்றம் செய்யறது கூட தப்பு இல்ல, குற்றம் இல்ல. குற்றம் செஞ்சுட்டு ஐயோ இந்த குற்றம் செஞ்சுட்டோமே, தப்பு தானே, இனிமே செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு இல்லாம பாத்துக்கலாம் இதுதானே அப்படின்னு எந்த குற்ற உணர்வு இல்லாம குற்றம் செய்வதற்கு பேரு தான் பெருங்குற்றம். புரியுதுங்களா? அப்போ தப்பு பண்ணிட்டா என்ன இருக்கணும்? எல்லாரும் தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. தப்பு பண்ணா என்ன இருக்கணும்? தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். அதுக்கப்புறம் தப்பு பண்ணுவோம், அது வேற விஷயம். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த குற்றம் செய்து விட்டு இனிமே அந்த குற்றம் செய்யாம இருக்கணும் சுவாமி, அதுக்கு என்னை பாதுகாக்க கொள்ளுங்க, இந்த குற்றம் நான் செய்துட்டேன், ஐயோ இந்த குற்றம் செய்யாம இருக்கணும் சுவாமி அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு இல்லாம செய்யற எந்த சிறிய குற்றமும் பெருங்குற்றம். அதுதான் பஞ்சமா பாதகத்தை விட பெரிய குற்றம் எதுன்னா, குற்ற உணர்வு இல்லாம செய்யக்கூடிய குற்றம் தான் பெருங்குற்றம். அதனால தப்பு பண்றது இயற்கை தான். அது மனிதனா அப்படி தப்பு பண்ணனாலதான் மனிதனா பிறந்திருக்கோம், இல்லாட்டினா பிறந்திருக்க மாட்டோம். நம்ம என்னைக்கோ மணிவாசகர் மாதிரி சாமியோட அந்த ஒன்றை உடன் கலந்த அடியவரோடு சேர்ந்து போயிருந்திருப்போம். நாம தப்பு தொடர்ந்து பண்றதுனாலதான் மனிதனா பிறந்துட்டு இருக்கோம், ஆனா அது உயிரா பிறந்துட்டு இருக்கோம். அதனால நாம செய்கின்ற தவற எண்ணி வருந்ததுதான் முதல் அறமே. முதல் அறம் எது? செய்ய வேண்டியதுல எது முதல் செய்ய வேண்டியது? முதல் செய்ய வேண்டியது எது? செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறதுங்க ஐயா.
வருத்தப்படுறதுங்க ஐயா. ஐயோ தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன் ஆனா தப்பு பண்ணக்கூடாது, ஐயோ தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் திரும்ப திரும்ப. அப்போ அறத்தினுடைய 2 பக்கங்கள்ல முதல்ல தப்பு பண்ணக்கூடாது, 2வது தப்பு பண்ணிட்டா அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இதுதான் அறத்தினுடைய முதல் படிக்கட்டே. அறம் செய்வதற்கான ஏங்க நானு காலையில எந்திரிச்சேன்னு வச்சுக்கோங்க, 100 பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறேன், 10 பேத்துக்கு வந்து நான் வந்து புக்கு வாங்கி தர்றேன், 15 பேத்துக்கு எல்லாம் நல்லது பண்றேன். ஆனா என்ன பண்றேன், நானு போய் போதைப் பொருளை டப்பாவா கொண்டு போய் விக்கிறேன் அப்படின்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது நம்ம செஞ்ச வேலைக்கு அர்த்தம் இருக்கா? அர்த்தமே இல்ல. என்ன சொல்றாரு? அர்த்தமே இல்ல. அப்போ அறம் அப்படின்னா அறத்தினுடைய முதல் படி. இப்ப அறம்னு கேட்டா நீங்க என்ன ஆர்டர்ல சொல்லுவீங்க? இப்ப அறம் என்றால் என்னன்னு கேட்டா நீங்க முதல்ல சொன்னது சரிதான், இப்ப எந்த ஆர்டர்ல சொல்லுவீங்க? அறம் என்றால் என்ன? செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடியதை செய்வதும் அறம் எனப்படும் ஐயா. ஆஹா ஆஹா ஆஹா, 100 ஜானகியம்மா 100. செய்யக்கூடாதவற்றை செய்யாதிருப்பது அதுதான் மொத அறம். நியமம் தான் மொத அறம். அதுக்கப்புறம் தான் நியமம். முதல்ல நீ பொய் பேசாத, முதல்ல நீ பொறாமப்படாத, முதல்ல நீ வந்து களவு செய்யாத, முதல்ல நீ வந்து தேவையில்லாத பொருட்கள் மேல ஆசைப்படாத. இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடு, அதுக்கப்புறம் போய் நீ கோயில கும்பிடு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போ, அது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ என்னென்ன செய்ய வேண்டியதோ அதெல்லாம் நீ செய். தொண்டு செய்ய, நீ வந்து கோவிலுக்கு போ, திருநீராணி, தேவாரம் படி. தேவாரம் படிக்கிறதுக்கும் திருவாசகம் படிக்கிறதுக்கும் முதல் தீட்சை என்ன அப்படின்னா தீன அர்த்தம். தீனது தீனா கொடுத்தல் அர்த்தம். தீனா கொடுத்தல். க்ஷை அப்படின்னா பெறுதல் அர்த்தம். சமஸ்கிருதத்துல என்னது தீட்சைன்னா என்ன அர்த்தம்? தீனா கொடுத்தல் அல்லது விடுதல் அர்த்தம். கொடுத்தல் அல்லது விடுதல் அர்த்தம். ஷை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெறுதல் அப்படின்னு அர்த்தம். விடுதல் பெறுதல் சேர்த்து சொன்னா கொடுத்து பெறுதல். ஆஹா, யாரு அலமேலம்மா, அருமை. விடுதல் பெறுதல், அதுக்கு பேரு வீடு பேரு. விடுதலை வீடு, பெறுதலை பேரு. வீடு பேரு தான் என்னது? தீட்சையே. வீடு பேரு தான் தீட்சை. எதை விடணும்? எதையோ ஒன்ன விடணும், இறைவனோட ஒரு பகுதியை வாங்கணும். எதை விடணும்னு சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் மடத்துக்கு போனா தீட்சை தடால் விடால் கொடுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் கொடுக்குற மாதிரி அது என்னது நம்ம கார்த்திகை மாதம் சோமவரத்துக்கு யாரு போனாலும் கூப்பிட்டு வச்சு போனவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்கறது கிடையாது அந்த காலத்துல எல்லாம். மடத்துல போய் என்ன செய்யணும்? மடத்துல போய் பணி செய்யணும். திருமடத்துல போய் பணி செய்யணும். முதல்ல 6 மாசமா ஆகும், அது 1 வருஷம் கூட ஆகும். அந்த புள்ள பணி செய்யறத பார்த்து அது ஒழுங்கா வருதா முதல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா மடத்துக்கு போய் பணி செய்யணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஆர்வமா போவாங்க, 2 வாரம் போவாங்க, 3 வாரம் போவாங்க, 4வது வாரம் ஆயிடுவாங்க. 4வது வாரம் எங்களை மாதிரி எஸ்கேப் ஆயிடுறாங்க. சாமி நீங்க எல்லாம் நிறைய நாள் வந்திருக்கீங்க சாமி. அப்ப மடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிஸ்டன்சி செக் பண்ணுவாங்க. முதல்ல வந்து இந்த புள்ள தொடர்ந்து வருதா. ஏன்னா சைவத்துல வந்து முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் தொடர்ந்து வருது. அதுதான் ஃபர்ஸ்ட். தொடர்ந்து வருதா இது அப்படின்னு பார்த்துட்டு வந்தா அதுக்கப்புறம் இதனுடைய நடைமுறை பாவனையில சேஞ்சஸ் இருக்கா, இது எப்படி வந்து பொருட்களை கையாளுது. எவ்வளவு பெரிய நான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொன்னா கூட மடத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு விளக்கமாரை பிடிச்சு கூட்டுறது, கழுவுறது எல்லாம் பண்றப்போ தான் என்பதை மறந்து இந்த பிள்ளை தொண்டு செய்தா, தொண்டுல ஏதாவது எதிர்பார்க்குதான்லாம் பார்த்துட்டு ஆஹா இந்த பிள்ளை எதை இழந்துருச்சு? உலக பெற்ற கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது, இறைவனுடைய அருள் பெற்ற கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்குது, தொண்டு செய்யுது, வா அப்படின்னு கூப்பிட்டு உலகப்பற்றை கொஞ்சம் இழந்ததுக்காக கொஞ்சம் போல தீக்கை கொடுப்பாங்க, கொஞ்சம் போல பெருமானம் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சமய தீக்கை. சமயத்துக்குள்ள வா, சமய புத்தகங்கள்லாம் நீ படிக்கலாம். இனிமே என்ன பண்ணலாம்? நீ சமய புத்தகங்கள் எல்லாம் படிக்கலாம், எல்லா சமய புத்தகங்களும் நீ படிக்கலான்னு ஒரு அனுமதி சீட்டு கொடுக்குது. அது பேர் தான் சமய தீக்கை. அதுக்கப்புறம் சமய தீக்கைக்கு அப்புறம்
என்னது விசேடம்? விசேஷ தீட்சை. விசேடம். விசேட தீட்சை. விசேடத்துக்கு நம்ம இப்போ சிறப்பு வகுப்பு மாதிரி, நம்ம சைவ சித்தாந்தம் பொது வகுப்பு சிறப்பு மாதிரி, இன்னும் கொஞ்சம் சிறப்பு. விசேடத்துக்கு அப்புறம் நிர்வாணம். விஷயத்துக்கு அப்புறம் நிர்வாணமா? ஆமாங்க ஐயா. விசேடத்துக்கு அப்புறம் நிர்வாணம் வருது? அப்படியா? விசேடத்துக்கு அப்புறமே நிர்வாணம். அப்புறம் நிர்வாணத்துக்கு அப்புறம் என்ன வரும்? ஆச்சாரியம். அபிஷேகம் இல்ல, அபிஷேகம் அப்புறம் ஆச்சாரிய தீட்சை, அப்படிதானே? அபிஷேக தீட்சை அப்புறம் ஆச்சாரிய தீட்சை. சரி, 4வது தான் ஆச்சாரிய அபிஷேக தீட்சைங்க ஐயா. 4வது, 3வது நிர்வாண தீட்சை. நிர்வாண தீட்சை. ரைட். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்கன்னு பாப்போம். என்ன தெரிய மாட்டீங்க யாரும்? எனக்கு புவனேஸ்வரி மட்டும் தான் தெரியுறாங்க. என்ன ஆச்சு? ஐயா அதே நிறுத்துங்க ஐயா, அதே நிறுத்துங்க ஐயா. வணக்கம் சாமி. குருடு வணக்கம் ஐயா. மலர்விழி மேடம் இருக்கு. இருக்கீங்களா? நல்லது. மியூட் பண்ணிக்கிறேன். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஐயா அம்மா சாமி ராஜேஸ்வரி அம்மா. மகிழ்ச்சி சாமி. பாத்துறேன். என்னோட ஒர்க் பண்ண எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சாமி. எல்லாரும் வீடியோ மட்டும்தான் ஆன் பண்ண சொன்னேன், மைக் ஆன் பண்ண சொல்லல. அம்மா யுவப்பிரியா அம்மா, என்ன சாமி சொல்லுங்க அம்மா. அவங்க பேர் என்னது? வந்த உங்க பேரு? ஓ ராஜேஸ்வரி அங்க இருக்காங்களா? அடி தூடு போங்க. ராஜேஸ்வரி அம்மா ராஜபாளையம் எப்ப போனீங்க? நான் ராஜபாளையத்துல தான் இருக்கோம். ராஜபாளையம் எங்க வீட்டு பக்கத்து வீடு தான். அப்படியா? ராஜேஸ்வரி அம்மா கோயம்புத்தூர் கிடையாது. ஓ சரி. பரவாயில்ல. நல்லதுங்க சார். சரி, கேட்க கூடாத கேள்வின்னு சொன்னேன்ல. கேட்க கூடாத கேள்வி என்ன தெரியுமா? நிர்வாணம் என்றால் என்ன? அதுதான் கேட்க கூடாத கேள்வி. எல்லாம் நிர்வாணம்னா ஐயோ அபச்சாரம் நம்ம தப்பா பேசுறானே ஆனந்த் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால நிர்வாணம் என்றால் என்ன? பற்றுகளையும் விட்டு போறதுங்கய்யா. எல்லா பற்றையும் விட்டுட்டு போறதுங்கய்யா. சரி, அப்ப துறவுன்னு சொல்லலாம்ல. துறவன் கூட அப்படியே நிர்வாணம் சொல்றோம். நிர்வாணம் அப்படின்னா என்ன ஐயா? குருநாதர் பார்க்கும்போது ஆணவம், கண்மம், மாயை 3 நீங்கிடும். அந்த அத்தனையும் நீங்கிறதுதான் நிர்வாண தீட்சைன்றதுக்கு. அப்ப இந்த தீட்சையில நீங்காத கலாவதி அம்மா, இந்த 2 தீட்சையில நீங்காத. அப்பனா இது 3 நீங்கிறது அதுலதான் நிர்வாண தீட்சையில தான். சரி, நான் சொல்றேன் தீக்கை பத்தியே வராதீங்க. நான் என்ன சொல்றேன், தீக்கை பத்தியே வர வேணாம். தீக்கை பத்தி எக்ஸ்பிளேஷன் கேட்கல. நிர்வாணம் என்றால் என்ன? சரி, இது கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் எல்லாருக்கும் டிஃபரெண்டா தெரியும். என்னடா இது ஆனந்த் திருவாசகத்துல கேக்குற கேள்வி துறந்தவர்கள். சரி, ஓகே. செல்வரத்தி அம்மா தான் சொல்ல வந்தாங்க சுவாமி. உயர்ந்த சரி, செல்வரத்தி அம்மா சுவாமி இதோ சொல்ல வந்தாங்க. சரி, அகோரியர்கள் ஐயா. அகோரியர்கள். சரி, அப்போ சரி, ஓகே. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். யாரும் இனிமே மைக்க ஆன் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் சான்ஸ் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். யாரும் ஆன் பண்ண வேண்டாம். கவனிச்சா போதும். நிர்வாணம் அப்படின்னா என்னன்னா துறக்கிறது பேர் இல்ல. நிர்வாணம்னா நம்ம எல்லாரும் ட்ரெஸ் வைக்கிறது, ட்ரெஸ் எடுக்க வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்து போய் அது கிடையாது. நிர்வாணம்னா எந்த கலப்பும் இல்லாமல் நிற்பது. எந்த கலப்பும் இல்லாமல் நிற்பதற்கு பேரு தான் நிர்வாணம் பேர். நல்லா கவனிச்சுக்கோங்க சுவாமி. எந்த கலப்பு இல்ல. நானு பால் இருக்குல்ல, பசும்பால் அப்படியே கறந்துட்டு வந்து அதுல எதுவுமே கலக்காம வச்சிருந்தா அந்த பாலுக்கு பேர் என்னது? அது என்ன பால்? சுத்தமான பாலுங்க ஐயா. சுத்தமான பாலுங்க ஐயா. அந்த பாலுக்கு பேரு நிர்வாண பால்னு பேரு. நிர்வாண பால். பாலுக்கு பேரு நிர்வாண பால்னு பேரு. எதுவுமே கலக்கல.
நான் எதுக்காகவும் அது கூட எதுவும் கலக்கல. அதுக்கு பேர் நிர்வாண பால்னு பேர். நிர்வாணமா இருக்கு அந்த பால். நிர்வாணம் என்றால் எந்த பொருளினுடைய தன்மையும் கலக்காமல் அப்பொருள் அப்பொருளாகவே தூய்மையாக நிற்றல். தூய்மைனா ஒண்ணும் கிடையாது, அந்த பொருள் அந்த பொருளாவே நிக்கிறதுக்கு பேர் தான் தூய்மை. கவனிங்க கவனிங்க. தங்கம், சொக்க தங்கம் எதுவுமே கலக்காம இருந்தா அது நிர்வாண தங்கம். செம்பு கலந்து நம்ம ஆர்னமெண்ட் பண்ணா தங்கம் நிர்வாணம் கிடையாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ உமி மட்டும் இருக்கு. உமி மட்டும் இருக்கு. உமினா தெரியும்ல, பதறு. அது மட்டும் தனியா குமிச்சு வச்சிருக்கோம், அது பேர் என்னது? நிர்வாண உமி. எந்த பொருளும் கலக்கல, அந்த பொருள் மட்டும் தனியா இருக்கு. அந்த பொருள் மட்டும், அந்த பொருளை எந்த பொருளும் கலக்காம அந்த பொருள் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு சுத்தம்னு பேரு. சுத்தத்துக்கு இன்னொரு பேரு நிர்வாணம்னு பேரு. சுத்தமா காசு இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஜீரோன்னு அர்த்தம். என்கிட்ட காசு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி நிர்வாணம் என்றால் சுத்தம், கலப்பில்லாத அப்படின்னு அர்த்தம். நிர்வாணம் என்னது? சுத்தம், கலப்பில்லா. இந்த ஆன்மா சுத்தமா இருக்கிற என்ன அர்த்தம்? ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 பொருளோட கலக்காம இருக்குன்னு அர்த்தம். கலக்காம இருந்தா அது எப்படி இருக்கு? சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆன்மா கூட எந்த சடசக்தியும் சேரல. ஆன்மான்றது என்ன சக்தி? அறிவு சக்தி, அறிவு பொருள். அந்த பொருளோட எந்த சடப்பொருளும் கலக்காம இருந்தா அதுக்கு பேர் என்னது? நிர்வாணம்னு பேரு. இந்த உடம்போட வேற எந்த விதமான சடமும் கலக்காம இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த உடம்பு என்ற பொருளோட எந்த சடப்பொருளும் கலக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நிர்வாணம் தான். அதனாலதான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது நிர்வாணம்ன்றோம். நம்ம ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் மட்டும் நிர்வாணம் அல்ல, அந்த பொருள் அந்த தன்மையிலேயே நின்றா அதுக்கு பேர் நிர்வாணம்னு பேர். நாமெல்லாம் எப்படி இருக்கோம் இப்போ? நாமெல்லாம் ஆணவம், மாயை, கண்மம்ன்ற பொருளோட கலந்து நிற்கிறோம். குருநாதர் குருநாதர் பாக்குறப்போ குருநாதர் ஒவ்வொன்னா புடுங்குவார். முதல்ல மாயை புடுங்குவார், அப்புறம் கண்மத்தை புடுங்குவாரு, அதுக்கப்புறம் ஆணவம் தனியாவே கீழே. ஆணவத்தை புடுங்க முடியாது யாருனாலையும். ஆணவத்தை யாருனாலையும் புடுங்கவே முடியாது. பெரிய புடுங்கி இருக்கான்ல, பெரிய புடுங்கி யாரு? இருக்கிறதே பெரிய புடுங்கி யாரு? சிவபெருமானுக்கு புடுங்கின்னு பேரு இருக்கு, தெரியுமா தெரியாதா? சிவபெருமானுக்கு என்னது? ஒடுங்கி. சிவபெருமானுக்கு நாம என்ன பாட்டு? இதுக்கு என்ன பாட்டு இது? ஒடுங்கின்னு அவனுக்கு பேர் உண்டு. எல்லாத்தையும் ஒடுக்குவதனால அவன் ஒடுங்கி. எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருளை களைவதனால, இருளை பிடுங்கி எடுப்பதனால, அதனால அது பெரிய புடுங்கின்னு சொல்ற சிவபெருமானால கூட ஆணவத்தை என்ன பண்ண முடியாது? புடுங்க முடியாது. ஏன்? அவன் நின்னா ஆணவம் மறைஞ்சு போயிடும். அவன் நின்ன ஆணவம் மறைஞ்சு போயிடும். ஆணவம் தன்னுடைய அதனால அவனால ஆணவத்தை எடுக்க முடியாது. அதனால பதியணுகில் பசுபாசம் இல்லாவே அப்படின்னா சிவபெருமான் அணுகுனா பசுபாசம் இருக்கு. அதனால நம்மளைத்தான் அவன் என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட தானே சொல்லி இருக்கு, நம்மளைத்தான் புடுங்கப்பா. அதனால ஏற்கனவே ஒரு பொருளை ஒரு கட்டி போட்ட பொருள் அவுக்கணும், அதை விட இறுக்கமா கட்டினா ஏற்கனவே அந்த கட்டு அவுந்துரும். அதனால ஆணவம் கட்டு அவுக்குறதுக்காக சாமி போடுற 2 முடிச்சுதான் என்னது? மாயை, கண்மம்ன்ற முடிச்சு. அந்த முடிச்சு அவுக்குறதுனால அவனுக்கு பேர் என்னது? முடிச்சு அவுக்குறதுனால பெருமானுக்கு பேர் என்னது? முடிச்சவிக்கின்னு அவன் பேரு. நீங்க அம்பாளுக்கும் பேர் உண்டு முடிச்சவிக்கின்னு. யாருக்கு? அன்னை பராசக்திக்கும் முடிச்சு. என்ன சாமி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பணும். திருவாசக சிந்தனைன்னு வந்துட்டா போதுமே, வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றது அப்படிலாம். விஷ்ணு கிரந்த விபேதினி, பிரம்ம கிரந்த விபேதினி, ருத்ர கிரந்த விபேதினி. கிரந்தம்னா முடிச்சுன்னு அர்த்தம். விஷ்ணு கிரந்தம்னு உனக்கு 3 முடிச்சிருக்கு உடம்புல. 3 முடிச்சுக்கு 2 சக்கரம் இருக்கு. ஒவ்வொரு முடிச்சுக்கு 2 சக்கரம், 6 சக்கரம், 3 முடிச்சு இருக்கு நம்மள. விஷ்ணு விபேதினா பிரிக்கிறவன் அர்த்தம், அல்லது அவுக்கிறவன் அர்த்தம். விபேதித்தல். அப்போ அன்னை அந்த ஒவ்வொரு முடிக்கையும் அவன் என்ன பண்ணுவான்? வேதித்த அந்த பந்தித்த அந்த இதை விபேதிப்பார். அதுதான் விஷ்ணு கிரந்த விபேதினி. அந்த இடத்துல நின்று அருள் செய்வான் அன்னை பராசக்தி. அந்த முடிச்செல்லாம் அவுப்பான். நமக்கு 3 முடிச்சு, 3 மண்டலம் இருக்கு, 3 முடிச்சு இருக்கு, 6 சக்கரங்கள் இருக்கு. இது எல்லாமே லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. ஒடுங்கி அப்படிங்கிறதும் புடுங்கி அப்படின்றதும் நம்மளுடைய 14 சூத்திரத்துல 12 சூத்திரத்துல இருக்கு. அது பேர் என்ன? நம்மளுடைய சிவஞான
போதம் அப்படிங்கிற சூத்திரத்துல ரெண்டுமே இருக்கு, அதையும் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, நிர்வாணம் என்றால் என்னன்னு சொல்ல வந்தீங்க ஐயா. நிர்வாணம் என்றால் சாமி சாமி சக்கனாதா சக்கனாதா என்னை கரெக்டா கூப்பிட்டு வந்துட்டீங்க. நிர்வாணம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த கலப்பும் இல்லாமல் நிற்றல் தான். தண்ணி இருக்கு, பிளைன் வாட்டர், அதுக்கு பேர் என்ன தண்ணி? அதுக்கு பேர் என்ன தண்ணி? நிர்வாண தண்ணிங்க. நீர் தான், நிர்வாண நீர் தான். அதுக்கு அதுல எந்ததும் கலக்கல, அது வந்து பச்சை கற்பூரம் மினரல்ஸ் எதுவுமே கலக்கல, அப்படியே பிளைன் வாட்டரா H2O மட்டும் இருந்ததுன்னா அதற்கு பேரு நிர்வாண நீர். அது போல சிவபெருமான் என்பவன் எப்பொழுதுமே யாரிடமும் கலக்க மாட்டான். அப்படிங்களா? அவன் என்ன பண்ணுவான்? ஏகன் அநேகன், ஏகனாவும் நிப்பான், எல்லா உயிர்களுடையும் கலந்திருக்கானே, அதனால எல்லா உயிர்களுடைய அந்த அந்த ஆணவம் கண்மம் மாய அவனுக்கு கலக்குமான கலக்காது, அவன் கலக்க மாட்டான். அவன் கலப்பினாலே வேறாகவும், அவன் செலுத்துவதினாலே ஒன்றாகவும், அவன் ஊட்டுவதினால் உடனாகவும் இருப்பதனால, ஒன்றாய் உடனாய் வேறாய் இருப்பதனால அவனை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? அத்துவிதமாக கலந்திருப்பவன் சொல்லுவோம். அத்துவிதமாக. அதனால யாருதான் நிர்வாணன்? எப்பொழுதுமே நிர்வாணமா இருக்கிறவன் யாருதான்? சிவபெருமான். சிவபெருமானுங்க ஐயா. ஏன் நாம விஷ்ணுவ நிர்வாணன்னு சொல்லக்கூடாது? அவருக்கு ஆணவம் வந்தது இல்லைங்கய்யா, நான் என்ற எண்ணம் வந்தது இல்ல அவருக்கு. சரி, அவர் சாமியா போனதுக்கு அப்புறம் ஏன்னா அவருக்கு ஆணவம் கண்மம் மாயை வந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஆணவம் கண்மம் மாயை கண்ணால பார்க்க முடியாது. அவங்க ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? விஷ்ணு வழிபாடு. அதெல்லாம் என்னங்க சாமி, எங்க சாமியை பார்த்து ஆணவம் கண்மை மாயை இருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எங்க சாமி உயர்ந்தவர் தான், எங்க சாமியும் நிர்வாணர் தான் அப்படின்னா நம்ம இல்லம்போம். ஏன்னா நீ என்ன கும்பிடுறீங்க? கிருஷ்ண ஜெயந்தி, ராம நவமி நீங்களே கும்பிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிறப்பு என்ற பந்தத்துல என்ன ஆகிறாரு? மிக்ஸ் ஆயிட்டாருல்ல. பிறப்புன்ற பந்தத்துல மிக்ஸ் ஆகி இவர் இறந்தாரான்னு கூட நான் சொல்லல, ஆனா பிறந்தாருன்னு நான் சொல்லலப்பா. யாரு? விஷ்ணு பிறந்தாருன்னு நான் சொல்லல, நீ தான் சொல்ற. நீ சொன்னதை வச்சே நான் சொல்றேன். பிறப்பு என்ற அந்த பொருளிலே அந்த ஆன்மா கலந்ததினாலே அது நிர்வாணன் ஆகவே முடியாது. அதனால பாக்கியலட்சுமி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். புதிய அடியார்களுக்கெல்லாம் அடியனுடைய வேண்டுதல், அடியார்கள் மியூட் பண்ணிக்கோங்க. டவுட் கேட்கணும், அவங்க கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்போ ஒரு முறை கலந்தாலும் நிர்வாணமற்ற நிலைதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து அது போன வாரம் தாங்க நான் கலந்தேன், கவனிங்க, போன வாரம் தான் கலந்தேன்னா கலந்ததுதான். கலந்துட்டு அது என்ன கிடையாது, நிர்வாண பொருளா ஆக முடியாது. புரியுதுங்களா? ட்ரெஸ் மேல இருக்கிற உடம்புல இருந்துட்டா எடுத்துடலாம், உயிர்ல கலந்தது எப்படி எடுக்க முடியும்? புரியுதுங்களா? உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸை ஈஸியா கலந்து நிர்வாணம்னா நின்றுடலாம், ஆனா உயிர்ல கலந்ததை எப்படி எடுக்க முடியும்? ஒன்ஸ் கலந்தா கலந்ததுதான். அதனால நிர்வாணம் அப்படின்னா கலப்பற்ற சுத்தமான எந்தவித கலப்பும் இல்லாத பொருளுக்கு நிர்வாணம்னு பேர். புரியுதுங்களா? நாம தீக்கை பெறும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலப்புகள் எல்லாம் நீக்கிக்கிட்டே வருவாங்க இல்லையா? எல்லா கலப்பையும் நீக்கக்கூடிய தீக்கைக்கு பேரு தீக்கைன்னா நீங்க முதல்ல கொடுக்கணும். உங்க கலப்பை யாருக்கிட்ட கொடுத்துடணும்? உங்க கலப்புகள் எல்லாம் உங்களுடைய கசடுகள் எல்லாம் எங்க கொடுத்துடணும்? குருநாதர் கிட்ட கொடுக்கணுங்க. கொடுத்துடணும். கொடுத்த உடனே இடம் எம்டி ஆகும்ல, உடனே சாமி அருள் கொண்டு நடத்துவார். எம்டியான இடத்தை அருள் கொண்டு நடத்தும். அதுக்கு பேரு தான் தீக்கை. கொடுத்துட்டு வாங்குறதுக்கு பேர் தான் தீக்கை. கொடுக்கல் வாங்கல் தான் விடுதல் பெறுதல். விடுதலும் பெறணும். இந்த விடுதல் பெறுதல் இல்லாம நீங்க வந்து ஆச்சாரிய அபிஷேக தீக்கை வாங்கியிருந்தா கூட என்ன கிடையாது, என்ன கிடையாது, நிர்வாண தீக்கை இல்லைங்க. இல்ல, எந்த தீக்கையுமே கிடையாது, எந்த தீக்கையுமே கிடையாது. நான் எதையுமே விடலைங்க. நான் வந்து எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா பத்தி எரியுது, எய்த்த வீட்டுக்காரன் வீடு வாங்கினா கண்ணு கொப்ப கொப்பன்னு இது பண்ணுது. எனக்கு வந்து யாராவது இது பண்ணிட்டா அவனை பத்தி பேசணும்னு நாக்கு துடிக்குது, புறம் பேசணும் நாக்கு துடிக்குது, பொய் சொல்லாம என்னால இருக்கவே முடியல, களவு செய்யாம என்னால இருக்கவே முடியல. இந்த மாதிரி எந்த வித சேஞ்சஸுமே இல்லாம நான் தீக்கை மட்டும் வாங்கிக்கிட்டே போறேன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் கிளாஸ் 1ஆவது வாய்ப்பாடு தெரியாது, 2வது வாய்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் என்ன உண்டு? 10th வரைக்கும் என்ன உண்டு?
ஆல் பாஸுங்க. இல்ல வாய்ப்பாடு ஜானகி இல்ல ஆல் பாஸ் தான் எதிர்பார்த்தேன். ஜானகி அம்மா நான் நினைச்ச சொல்றேன். 10th வரைக்கும் ஆல் பாஸ் உண்டு. நீங்க எதுவுமே படிக்கல, உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, 10th சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனா வெளியே வந்தா 1ஆம் வாய்ப்பாடு தெரியாதுன்னா அந்த 10th சர்டிபிகேட் வாங்கி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது ஸ்கூல்ல நம்ம வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர முடியுமா? இல்ல வேற ஏதாவது ஏதாவது வேலைகள்ல சேர முடியுமா? இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் போக முடியுமா? ஏதாவது பயன் இருக்கா? அதுல பயன் இருக்கா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, எந்த பயனும் இல்லைங்க ஐயா. ஒரு இல்லை எனக்கு பத்தாது, ஒரு இல்லை எனக்கு பத்தாது. பயன் இருக்கா? இல்லை, பயன் இல்லை, பயன் இல்லை. என்னன்னா நான் வந்து எந்த முன்னேற்றம் அடையாம எனக்கு தீக்கை கிடைச்சுக்கிட்டே போச்சுன்னா எனக்கு எந்த வித என்கிட்ட இன்னொரு கவனிங்க, இன்னும் கவனிங்க பாருங்க. ஸ்கூலுக்கே போகல, சர்டிபிகேட் வாங்கல, புரியுதுங்களா? ஸ்கூலுக்கும் போகல, சர்டிபிகேட்டும் வாங்கல, ஆனா சூப்பரா மேத்தமெட்டிக்ஸ் வரும், எல்லா கணக்கையும் சூப்பரா போடுவேன். அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதனால பயன் உண்டு. இப்ப தீக்கை என்பது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. தீக்கை என்பது குருநாதர் எங்கிருந்தோ எந்த வடிவத்திலிருந்தோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை எடுத்து அந்த கேப்புக்குள்ள அருளை நிரப்பிச்சா அதுக்கு பேரு தீக்கை. அது வந்து நீங்க மடத்துல வாங்கினாலும் சரி, நீங்க பெருமான் வந்து உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு வடிவத்தை தந்தாலும் சரி, அது உங்களுக்கு தீக்கை தான். அது வாங்க வாங்க நம்மளுடைய மலங்கள் குறைஞ்சுக்கிட்டே வரணும். குறையவே இல்லை, கூடுது. நான் வாங்கிட்டேனாக்கும், நான் பெரிய நாக்கும், என் காலில் நீங்க எல்லாரும் ஒழுமாக்க அப்படியாக்கு வந்துச்சுன்னா அது தன்னுடைய நிலைப்பிலிருந்து மாறவில்லைன்னு அர்த்தம். புரிதுங்களா? அதனால தீக்கைன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? நீங்க தான் சொல்லணும். எதை கொடுக்கணும்? ஆனந்தம் மாயை கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொடுக்க தெரிஞ்சா நான் எனது என்ற எண்ணத்தை கொடுத்துடணுங்க ஐயா. கொடுக்கலாம், முயற்சி பண்ணலாம். நம்மளுடைய அறுவகை குணங்கள் சொல்லக்கூடிய தீ குணங்கள், காமம், சரணாகதி அடைஞ்சாலும் அருமை சரணாகதி அடைஞ்சாலும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது. சரணாகதினா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் சரணாகதி. ஐயா, நம்ம பற்றை எல்லாம் விடுத்துட்டு ஞானத்தை பெறணும். பற்றை விடுக்கணும், பற்றை விடணும், எல்லா பற்றையும் விடணும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் விட முடியும். அதனால அப்படி விடுவதற்கு பேருதான் தீக்கை. அது உங்களுக்குள்ள குருநாதர் வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு உங்களை இயக்கி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பார். அது பேரும் தீக்கை தான். அதனால யாராவது ஒருத்தவங்க நீங்க எல்லாம் தீக்கை வாங்கல, நீங்க எல்லாம் திருவாசகம் படிக்க கூடாதுன்னா, திருவாசகத்தை நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கனாலே போன தீக்கைன்றது இந்த பிறவில மட்டும் கிடைக்கிறது கிடையாது. பல பிறவிகளுக்கு முன்னாடியே கிடைச்சது. தொடர்ந்து அவ தீக்கை வந்துகிட்டே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, வாங்காம இருக்க கூடாது, சொல்லக்கூடாது. தீக்கை வாங்கலன்றது வந்து பெருமை இல்லை. ஆனா தீக்கை இல்லாம நீங்க படிச்சிருக்க முடியாது, நீங்க திருநீர் அணிஞ்சிருக்க முடியாது. நீங்க போன பிறவில வாங்கிட்டீங்க. தீக்கை வாங்கலாம்னு யாருமே இங்க இருக்கிறவங்க சொல்ல முடியாது. நீங்க நெற்றியில திருநீர் பூசுறீங்கனாலே நீங்க தீக்கை வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். திருநீர் பூசுன்ற எண்ணம் முதல்ல வந்தாலே என்ன அர்த்தம்? நீங்க தீக்கை முன்னாடி வாங்கியாச்சுன்னு அர்த்தம். இந்த பிறவில மட்டும் தீக்கை கிடையாது. ஏங்க அணில் போய் சாமியை கும்பிடுது, அப்ப என்ன ஆச்சோம்? போன பிறவிக்கு முந்தின பிறவியில அது என்ன வந்திருக்கு? தீக்கை பெற்றனாலதான் சிவபூசை பண்ணுது. மயில் போய் பூசனை பண்ணுது, முயல் பூசனை பண்ணுது, ஈ பூசனை பண்ணுது, எறும்பு பூசனை பண்ணுது, சிலந்தி பூசனை பண்ணுது, யானை பூசனை பண்ணுது. யார்கிட்ட போய் தீக்கை வாங்குச்சு? அதெல்லாம் பொற்பிறவில செய்து. அப்போ நாம செய்த வினைகள் எப்படி தொடர்ந்து வருகின்றதோ அது போல நம்ம செஞ்ச தீக்கை என்ன வரும்? தொடர்ந்து வருங்க. தொடர்ந்து நாம் பெற்ற தீக்கையும் நம்ம கிட்ட தொடர்ந்து வரும். கவலைப்படாதீங்க. அதுக்காக நீங்க எஸ்கேப் ஆயிரும், நாங்க ஒண்ணு தீக்க அப்படி இல்லை. உங்களுக்கு மடத்துல போய் தீக்க வாங்கணும், கண்டிப்பா வாங்க. அதுல வந்து நான் தவறு சொல்லவே மாட்டேன். ஆனா
அப்படி வாங்கும் போது பாவனை என்னவா இருக்கணும்னா, அது சொல்லியே தரமாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தீக்கை வாங்கி கூட்டிட்டு போறவங்களும் சொல்றது கிடையாது, கொடுக்குறவங்களும் சொல்றது கிடையாது. தம்பி உன் காதுல மந்திரம் சொல்லுவான், நீ என்ன பண்ண, டெய்லி காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானம் பண்ணு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்போ உண்மையான மனமாற்றத்தை சொல்லி தரணும்ன்றதுதான் அடியன். சரி, ஓகே, இது பெரிய டாபிக். அடியனுக்கு நிறைய கல்லு அடுத்த வாரம் டுப்பணியா மேல விழுகும். பரவாயில்ல, வாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாரா நீ தீக்கையை பத்தி பேசுறதுக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எல்லாம் யாரு அப்படின்னு கேட்பேன். பரவாயில்ல, பேசிக்கலாம். அப்ப முக்கியமான செய்தி, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு திரும்ப போறேன். இப்ப நான் திரும்ப அங்க போறேன், நிர்வாணத்துக்கு வந்துட்டோம். நிர்வாணம் என்பது என்னன்னா, சிவபெருமான் எப்பொழுதுமே நிர்வாணி தான், அவனோடு எந்த பொருளும் கலக்காது. அதனாலதான் நாம என்ன பண்றோம், நாம சிவலிங்க திருமேனியில எப்படி கும்பிடணும், அவனை எப்படிதான் கும்பிடணும், சிவலிங்க திருமேனி அவன் எப்படிதான் கும்பிடணும், நிர்வாணமா கும்பிடணும் ஐயா. எந்த பொட்டா பூவா எதுவும் வைக்காம அப்படியே சிவலிங்கமா கும்பிடணும். நிர்மால்யம் வேற, நிர்மால்யம் போட்டதை கலைச்சிட்டு, நிர்மால்யம்னா நிர்மாலிய தரிசனம் சொல்லுவோம். ஏற்கனவே போட்டிருந்ததை கலைச்சிட்டு கும்பிட்டா அதுக்கு பேர் நிர்மால்யம். நிர்வாணம் என்பது எந்த கலப்பும் இல்லாம அவனை கும்பிடுறது. எந்த கலப்புனா வேற சாமியோட கலப்பு இல்லாம, வேற எந்த தாட் இல்லாம, வேற எந்த ப்ராசஸும் இல்லாம அவனை வழிபாடு செய்கின்ற அந்த பூசணைக்குத்தான் நிர்வாணம் பேர். புரியுதுங்களா? நிர்வாணம்னா தவறான வார்த்தைன்னு யாரும் எடுத்துக்க வேணாம். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிக்கிறது அது கிடையாது. நிர்வாணம் என்பது அந்த பொருள், அந்த பொருளாகவே சுத்தமாக நிற்றல், வேற எந்த பொருளோடும் கலப்பு இல்லாமல் நிற்றலுக்கு பேர் தான் நிர்வாணம். இப்படி பொறுக்க, ஒரு மலர் இருக்கு, எந்த பொருளும் கலக்கல, அது தனி மலரா இருந்ததுன்னா அது நிர்வாண மலர் தான். ஒரு காற்று எந்த மாசும் இல்லாம இருந்தா அது நிர்வாண காற்று. எந்த ஒரு நீர் எந்த பொருளோடையும் கலக்காம தனித்தது நீராகவே நின்றால் அது நிர்வாண நீர். அப்படினால நிர்வாணம் இந்த வார்த்தைக்கு சாயம் பூச. மலர்வழி அம்மா பேசுங்க. அம்மா பேசுங்க. மலர்வழி அம்மா, அம்மா சொல்லுங்க. ஹலோ அம்மா மலர்வழி அம்மா பேசுங்க சுவாமி, கேக்குதுங்களா? சரி, மியூட் பண்ணிக்கலாம், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு கேட்கல நம்ம பேசலாம். சரி, அப்போ முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நாம முன்னாடி, அம்மா மலர்வழி அம்மா பேசுங்க சுவாமி, கேக்குதா? சரி சரி, இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் அடியனுக்கு சித்தரல் ஏற்படுது, கவன சித்தரல் ஏற்படுது. நாம அவங்களுக்கு கேள்வி நேரம் வருது. இப்ப கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க சுவாமி, சொல்லுங்க. என்ன இது கேள்வி கேளுங்க, உங்களுக்கு என்னாச்சு? அம்மா புதியதாக வந்தனால அவங்களுக்கு தெரியல, அவங்கள மியூட்ல போடுங்க. இப்போதைக்கு மலர்வழி அம்மா எந்த கேள்வி எழுப்ப வேண்டாம், காத்திருங்க. அப்போ முக்கியமான செய்தி என்னன்னா, நாம இப்ப ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட்க்கு போறோம், வெரி ஃபர்ஸ்ட்க்கு போறோம். என்னன்னா, அறம் என்பது நாம செய்யக்கூடாதவைகளை செய்யாமல் இருப்பதுதான் முதல் அறமே. அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. செய்யக்கூடாதவைகளை நான் முதலே சொல்லல. ஏன்னா முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல சாமி கிட்ட வாங்க, 1000 தப்பு, அதுக்கப்புறம் தன்னால மாத்துவான்னு சொல்லியிருக்கோம். இப்பதான் நம்ம ஒரிஜினலா திரும்ப பேக் கொண்டு போறோம். செய்யக்கூடாதவைகளை செய்யாமல் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல நீங்க செய்யாம இருக்கணும்னு நான் சொல்லல, முயற்சி பண்ணுங்க, அதுதான் முதல்ல. இப்ப அடியார்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத அடியன் சொல்ல போறேன். எனக்காக 70 பேர் இருக்கீங்க, எனக்காக 70 பேர் இருக்கீங்க. 70 பேரும் முடிஞ்சா என் கூடவே இருங்க, வீடியோ ஆன் பண்ணி. ஆமைகளை தவிர்க்க வேண்டும். ஆமைகளை, ஆமா, ஆமைகளை தவிர்க்க வேண்டும். ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாதுன்ற அது மாதிரி ஆமையை தவிர்க்கணும். எனக்காக ஒரு அடியார்கள் எல்லாரும் நீங்க என்னோட ஒரு 5 நிமிடம் முடிஞ்சா என் கூட கலந்துருங்க. இது நிர்வாண நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு கூடயும் சேராம சிவனோட மட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம். நம்ம யாரு கூடயும் சேராம நம்ம மட்டும் இருக்கணும். என்னன்னா, அடியார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற செய்தியை மட்டும் நான் ரொம்பலாம் நான் சொல்ல, நிறைய டெஃபினிஷன் சொல்லல, சின்னதா ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அவல நிலை இருக்கு, அதை மட்டும் நான் சொல்றேன். அதனால அதை மட்டும் நம்ம கேட்டுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. நான் ரொம்ப பெரிய விஷயங்கள் பேச போறது இல்லை, நிறைய இலக்கணங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் பெருசா பேசல.
ஒரே ஒரு இலக்கணம் மட்டும், முக்கியமான இலக்கணம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. என்னை கவனிங்களா? அதை தெரியுதா? 70 பேர்ல யாரும் வரலையே. எல்லாம் கலாவதி அம்மா தர்றாங்க, சாந்திமதி அம்மா, விமலா அம்மா, தெரியுதுங்க ஐயா. மீனாட்சி அம்மா தெரியும், சண்முக சுந்தரி அம்மா தெரியுறாங்க, பிரேமா அம்மா தெரியுறாங்க. சரி இவ்வளவு பேர் தெரிறீங்க. மித்தவங்க எல்லாம் எங்க போனீங்கன்னு தெரியல. வாயில இடியாப்ப வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேங்காய் பால் ஆட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் வந்துடலாம். சரி, முதல்ல அடியார்களுக்கு செய்கின்ற பூசணையில சிறந்த பூசை எது? அடியார்களுக்கு செய்கின்ற பூசணையில சிறந்த திருவடி பூஜை, மாகேஸ்வர பூஜை தான். பாத பூஜை எல்லாம் கிடையாது. அதை காட்டிலும் பெருசு மாகேஸ்வர பூஜையில திருவடி துலக்குதலும் அடங்கும். மாகேஸ்வர பூஜைனா என்னன்னா வந்த அடியார்களை, இதுதான் மாகேஸ்வர பூஜையை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி அடியார்களுக்கு நிறைய இலக்கணம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா என்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் எந்த யாருமே என்ன பண்ண மாட்டீங்க, திருவாசந்தனைக்கு வர மாட்டேங்க. இவன் என்னப்பா இப்படி பேசுறான், வேணா இவன் ஓவரா பேசுறான். அதெல்லாம் சொல்லல. ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் இருக்கு நடக்குது, அதை மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் இன்றைய தினம் தவம் செஞ்சு காத்திருக்கேன். இந்த ஒரு செய்தி மட்டும் உங்ககிட்ட சொல்றதுக்காக, வேற ஒண்ணும் கிடையாது. அடியார்கள் தான் அடியார்களுக்கு செய்கின்ற பூசணையில சிறந்தது மாகேஸ்வர பூஜை தான். மாகேஸ்வர பூஜை என்பது அடியார்களை உண்பிக்க வைப்பது. அடியார்களை உண்பிக்க வைப்பது. நல்லா கவனிங்க. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது இல்ல, சாப்பிட வைப்பது. சாப்பாடு போடுறதுக்கும் சாப்பாடு போடுறதுக்கும் சாப்பிட வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. குழந்தைக்கு சாப்பாடு போடுவீங்களா, சாப்பிட வைப்பீங்களா? சாப்பாடு போட்டு போக மாட்டேன். போட்டா என்ன பண்ணாது குழந்தை? என்ன பண்ணாது? சாப்பிடுன்னு சொன்னா என்ன பண்ணாது? அதை எடுத்து போய் விளையாட போயிரு, சாப்பிடாது. அதை எப்படி சாப்பிட வைக்கணும்? குழந்தைங்க எப்படி சாப்பிட உபசரிக்கணும்? அங்க பாரு காக்கா காக்கா ஆக்கா காக்கா அப்படி விட்டுணும். அது மாதிரி உண்பிப்பது, அதுதான் முக்கியம் கவனிக்கணும். உண்பித்தல் தான் அடியார்களை உண்ண வைக்கிறதுக்கு பேரு தான் மாகேஸ்வர பூஜை. அந்த ஒரு பூஜை தான் அடியார்களுக்கு சிறந்த பூஜை. அதை விட மண்ணுல பிறந்தவங்களுக்கு யாருக்குமே பெரிய பூஜை இல்லவே இல்லை. சிவ பூஜையோ கைலாய பூஜையோ குரு பூஜையோ எந்த பூஜையும் கிடையாது. அடியார்களை உண்பிக்க வைப்பது மட்டும்தான் எல்லா பூசணைகளை விட சைவர்களுக்கு உயர்ந்த பூஜை. சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு உயர்ந்த பூஜை அடியார்களை உண்பிக்க வைப்பது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடியார்களை உண்பிக்க வைப்பதுன்னு பலமுறை சொல்றேன். அடியார்களை உண்பிக்க வைக்க முடியாது. முதல்ல அடியார்களை உண்பிக்க வைக்க முடியாது. அடியார் அன்னம் பாலிப்புற சோத்தள்ளி போட்டு போறது கிடையாது. உண்பிக்க வைப்பது என்றால் சிவனடியார்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவனடியார்கள் எளிய முறையில எந்த வீட்டுக்குள்ளையும் காலடி எடுத்து வச்சு பிரவேசிக்க மாட்டார்கள். முதல் பாயிண்ட். சிவனடியார் எளிமையா போயிட மாட்டாங்க யாருக்கும். பெருமானுடைய உத்தரவு வேண்டும் போறதுக்கு. அப்படியே போனாலும் அங்க அமர்ந்து சாப்பிடுவதற்கு அவர்கள் என்ன முதல்ல பார்ப்பாங்கன்னா அன்பு பார்ப்பாங்க. அன்பு போன உடனே மரியாதை இருக்க. நார்மலா விடுங்க, சிவனடியாரை விடுங்க. நாம போறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த வீட்டம்மா அப்படியே அந்த பக்கம் போய் கதை பூட்டிட்டு பேசாம உள்ளுக்குள்ள உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டையா பாப்பாரு, ஐயோ இந்த அப்படி பண்ணிடுச்சு, சரி பரவாயில்ல கொஞ்சம் எப்படியா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். ஆக வீட்டம்மாவுக்கும் ஏதோ பஞ்சாயத்து போல இந்த வீட்டுல உட்காந்து கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிர், அதனினும் கொடிது அவர் கையால் உணவு உண்பது தானே. அன்பில்லாதவங்க கையில உணவு உண்பது என்பது மிகவும் கொடுமையான கொடியது. அதுதான் இருக்கிறதுலே கொடியது. அன்பில்லாதவங்க கையில சாப்பாடு வாங்கி, நார்மலா மானம் வெக்கம் சூடு சொரணை இருந்தா நம்மள அழைக்காதவங்க வீட்டுல போய் சாப்பிடுவோமா? நாம சிவனடியார விட்டுருங்க, சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை மரியாதையா வச்சு வாங்க வீட்டோட வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாமளும் நம்பி
என்ன பண்றோம், வீட்டுல இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுல எல்லாம் இந்த சாப்பாடு செய்யாம போயிட்டோம். எதுக்குள்ள? மண்டபத்துக்குள்ள போயிட்டோம். போனா நம்மள வான்னு கூப்பிடுறதுக்கு நாதி கிடையாது மண்டபத்துல. சரி உள்ள போய் உட்காருவோம், உட்கார்ந்தே இருப்போம். சாப்பிட கூப்பிடுவாங்களான்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா யாருமே சாப்பிட கூப்பிடுறது கிடையாது, கூப்பிடல. அந்த காலத்து ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்து ஆளுங்க போயிடுவாங்க. நாகர்கோவில்ல இன்னும் இந்த வளமை உண்டு. நீங்க போய் கைய புடிச்சு கூட்டிட்டு போய் அந்த சாப்பாடு பந்தியில உட்கார வைக்கிறேன்னா சாப்பிட மாட்டாங்க. தெரியல இப்ப இருக்கான்னு தெரியல. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நாகர்கோவில்லையும் திருநெல்வேலி சைட்லயும் நீங்க வந்தவங்களை அந்த வீட்டுக்காரங்க கொண்டு போய் கையில குடிச்சிட்டு போய் அங்க உட்கார வைக்கணும். எங்க? அங்க சாப்பிடுற கூடத்துல உட்கார வச்சா மட்டும்தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதுவும் யார் தான் பரிமாறணும்? கேட்டரிங்காரன் பரிமாறக்கூடாது. அந்த உருத்தான சொந்தங்கள் மட்டும்தான் பரிமாறணும். அப்படி பரிமாறினா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஏங்க, எங்க தாத்தா தான் எங்க குலத்தோட பரம்பரையோட ஸ்டார்டிங். அவரை ரெப்ரசன்ட் பண்ணி இன்னாரு பேர நான் ஊரை போறப்போ நாங்க வீட்டுல சாப்பிட்டு வந்தா எங்க பரம்பரைக்கே கேவலம் சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஆனா நாம யாரை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போறோம்? சிவனடியார்கள் யாரை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போறோம்? யாரை ரெப்ரசென்ட் பண்ணி போறோம்? போறோம். அதனால சிவபெருமானுக்கு களங்கம் வந்துடக்கூடாது. நல்லா கவனிச்சு. அதுக்காக இருமாப்பிள்ளை இல்ல, அன்பில்லாம இருந்தா அந்த இடத்துல உணவு உண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவனடியார்கள் குழந்தையா சுவாமி, உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியாதார் வீட்டில் உண்ணாமை கோடி உறும். 4 கோடி பாட்டு முதல் பாட்டு அதுதான். சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லாதவங்க வீட்டுல நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறதே உங்களுக்கு கோடி தண்ணி. நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவனடியார்கள் கூப்பிடாம போகக்கூடாது. முதல்ல கூப்பிட்டதுக்கு அப்புறமும் அன்பு அனுசரணை இல்லாம அந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அப்படி அன்பு அனுசரணையோடு இருந்து அவர்கள் செய்தால் மட்டும்தான் அங்க உணவு உண்ணல் வேண்டும். சிவனடியார்களுக்கு டப்பாலையோ பொட்டலத்திலேயோ சாப்பாடு பகிரக்கூடாது. டப்பால கொடுத்தா 2 கைகளை நீட்டி சிவனடியார்கள் அந்த உணவை ஏற்கக்கூடாது. அவங்க கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். யார் விட்டு பிள்ளை? யார் விட்டு பிள்ளை? சிவபெருமான் வீட்டு பிள்ளைங்க. சிவபெருமான் வீட்டு பிள்ளை. சிவனடியார்கள் இளையான்குடி மாறினார் சாப்பாடு போடணும்னா அவரு போவார். முக்குல பாப்பாரு, சிவனடியார்களை பாப்பாராம். பார்த்துட்டு வணக்கம் வைப்பாராம். நெடுஞ்சான் கடையா காலில் விழுவாராம். விழுந்துட்டு, ஐயா எங்க இருந்து வரீங்க சுவாமி? வீட்டுல நல்லா இருக்காங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி ஐயா, எங்க சாமி தரிசனம் நல்லா முடிஞ்சதா? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய சிவத்தவம் எப்படி இருக்கு? எல்லாம் விசாரிச்சுட்டு, ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, அடியேன் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்குற ஆளு. நீங்க அடியார்கள்லாம் உணவு வச்சிருக்கோம். நீங்க எழுந்தருந்தீங்கன்னா இந்த நாய் வீடு புண்ணியம் பெறும். உங்க திருவடிய வீட்டுல பதிச்சிங்க, நீங்க உணவு உண்டீங்கன்னா அது புண்ணியம் பெறும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வயிறு பூரா சாப்பிட்டு வந்திருப்பாங்களாம். யாரு? வேற இடத்துல சாப்பிட்டு வந்திருப்பாங்களாம். ஐயோ இந்த புள்ள இப்படி கூப்பிடுது, இந்த புள்ள இப்படி கூப்பிடுது, ஒரு வாரம் சாப்பிட்டு போயிரும் பாவம், அந்த புள்ள மனசு ஒடிச்சு போயிரும். இந்த புள்ள இப்படி கூப்பிடுது, கண்ணீர் மல்கி, ஐயா இப்பதான் சாப்பிட்டோம். ஐயா நீங்க சாப்பிடலன்னா நான் என்னுடைய தவம் போயிடும் சாமி. இந்த நாய் வீட்டுல நீங்க சாப்பிட்டு இந்த நாய்க்கு அருள் செய்யணும் சாமின்னு அப்படியே மயிர் கூச்சிருந்து கண்கள்ல கண்ணீர் பொரிய தலையில கை வச்சு அப்படியே போன உடனே, ஐயா எங்க வீட்டுல சாப்பாடு போறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தூணர்கள் என்ன கேட்பாங்களா? சிவனடியார்கள், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சாப்பாடுக்கு வந்தவமா தெரியுதா? நாங்க இந்த உலக பொருளே வேண்டான்னு சிவப்பொருளை பற்றி இருக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த உடல் இருக்கு இல்லையா, உடலுக்கு எப்பயாவது கொஞ்சம் அசர்வு தேவைப்படும். அதனால சாப்பிட வர்றமே தவிர சாப்பாடு என்பது எங்களுக்கு முழு முதல் பொருள் இல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சிவனடியார். கொஞ்சம் இடம் சரியில்லை, ஆனாலும் அந்த ஆன்மாவுக்கு ஏதோ அடியார்களுடைய
விஷயம் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணலாம்? அந்த இடம் சரியில்லை, அன்பு இல்லாம இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அவங்க வீட்டுல ஏதோ பஞ்சாயத்து, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு முடியல, அவங்களை கூப்பிட்டு சாமி கிட்ட ஒரு ஆளு விண்ணப்பம் பண்ண சொல்றாங்க, சாப்பிட சொல்றாங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். 3 அடுக்கு கேரியர்ல கீழே சாப்பாடு, நடுவுல குழம்பு, மேல காய்கறி வச்ச டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து கையில எடுத்து கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு வாசல்ல உட்காந்து வீட்டு வெளியில உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுல போயிட்டு அவர்கள் அழைத்ததற்காக போயிட்டு சாமி கும்பிட்டு அவர்களை வாழ்த்திட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு வீட்டுல உணவு உண்பித்தல் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. சிவனடியார்கள் சாப்பிடுறதுக்கு வர்றவங்க கிடையாது. சிவனடியார்கள் அருளை தருவதற்காக வருகின்றவர்கள். ஆனா என்ன ஆகுது இப்போ முன்னாடி எல்லாம் வீட்டுல வாசல்ல யார் நிக்கணும்? வாசல்ல இப்போ கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் பொண்ணோட அம்மா அப்பாவும் 2 பேரும் நிக்கணும். வர்றவங்களும் வாங்கன்னு வாய் நிறைய சொல்லணும். மேல ஏறின உடனே பொண்ணோட அண்ணனோ பொண்ணோட தங்கையோ பார்த்து அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் எங்க போய் விடணும்? சாப்பாடு கூடத்துல போய் விட்டு சாப்பிட்டு அவங்க எல்லாரும் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு 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 பரிமாறி அவங்க நல்லா சாப்பிட விட்டு அனுப்பணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க திருவடியில அந்த பிள்ளைங்க விழுந்து நெற்றியில திருநீர் வாங்கிக்கணும். இதுதான் முறை. இப்ப என்ன ஆகுது? இன்விடேஷன் கொடுத்தாச்சு, இந்த வீட்டையா சொல்லிடுவாருங்க பாரு, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் எல்லாம் போகலாம், இல்ல இன்னைக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், வீட்டுல மத்தியானம் சமைக்க வேண்டாம், அங்க போயிடலாம் அப்படின்னு போயிட்டு வாசல்ல யாராவது நிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பொம்மை நிக்குது. இப்படி கையை தூக்கிட்டு இப்படி கையை இருக்குது, இப்படி கையை தூக்கிட்டு இப்படி கையா இருக்குது. அந்த பொம்மை நிக்க வச்சு வாசல்ல நிக்க வைக்கிறாங்க. ஆகா அழகா வணக்கம் சொல்லுது அப்படின்னு சொல்லி உள்ள போயாச்சு. உள்ள போனா வான்னு கூப்பிடுறதுக்கு நாதி இல்லைங்கய்யா, நாதி இல்ல, நாதி இல்ல. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் அவங்க மலையூர் மம்பட்டியா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லி பொண்ணோட அம்மால இருந்து பொண்ணோட தங்கச்சியில இருந்து எல்லாரும் ப்ரீ வெட்டிங் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க எல்லாம் போயிட்டு வந்தவங்க யாரையும் வான்னு கூப்பிடாம போயிட்டு இருக்கிறப்போ நாமளும் உட்காந்து ஆன்னு பாத்துட்டு டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணு, முதல்ல போய் கிஃப்ட கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துரு, நாம வந்துட்டோம்னு என்ன பண்ணோம், இல்லாட்டினா காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டோம்னு நம்ம நினைச்சிருவாங்க. அதனால மேல ஏறி போய் மண்டபத்துல நின்று கிஃப்ட கொடுத்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டோம்னா, எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, கையில ஒரு டோக்கன், பாத்தீங்களா, கையில ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் டோக்கன், அந்த டோக்கன் எடுத்துட்டு என்ன பண்றது, மேல போனா மேலதான் சாப்பாடு, மேல இருந்து கீழே வரைக்கும் படிக்கட்டு வரைக்கும் என்ன பண்றாங்க, எல்லாரும் ஆளுங்க லைன்ல நிக்கிறாங்க, சாப்பிடுறவங்களுக்கு பின்னாடியே போய் நிக்கிறாங்க. ஐயா இப்பெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஆமா, ஒரு கல்யாணத்துலலாம் என்ன ஆயிடுச்சு, அடியன் போறேன், ஆளுங்கள்லாம் நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடியன் உள்ள நுழையிறேன், இந்த கிரில்லு கேட்டு இருக்குல்ல, கிரில்லு கேட்டு வாசல்ல நுழையிற கிரில்லு கேட்டு அதை வச்சு சடார்னு சாத்திட்டாங்க. அதை வச்சு சடார்னு சாத்திட்டாங்க. எங்க மேல ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க, நிக்க இடம் இல்ல, சட்டம் சாத்தி நீங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அப்ப உள்ள போனவங்க வெளியில வர முடியாம என்ன பண்றாங்க, பயங்கர வெக்க அப்படியே உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் நிக்கிறவங்க என்ன பண்றாங்க, எப்படா உள்ளுக்கு போலான்னு காத்துட்டு இருக்காங்க. ஏங்க எங்க கிட்ட எது இருக்குங்க, எது எங்க கிட்ட டோக்கன் இருக்குங்க, உள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி நிக்கிறவங்க சாப்பிட போய் அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான், எட்டியேன்னு பாத்து இருக்குது. அவன் பார்த்து இவங்க எட்டிட்டே பாக்குறத பார்த்துட்டு அப்படியே அவங்க வேகமா சாப்பிட்டு எந்திரிச்ச உடனே அந்த இலைய எச்சியில எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, வேகமா ஓடி போய் உட்காந்துருவாங்க. அதை எடுத்து அதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் மொத்தம் உட்காந்துக்கிடுவோம். அவங்க என்ன கேட்பாங்க, ஏங்க சாப்பிட்டீங்க எந்திரிக்கீங்கன்னு கேட்பாங்க. யாரு, எச்சில் இருக்கிற அம்மா கேட்பாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லைங்க, இனிமே தாங்க நாங்க சாப்பிடணும், இனிமேதான் சாப்பிடணும், இது வேறவங்க போயிட்டாங்க, அவங்க இடத்துல நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் துடைக்காம ரொம்ப ஃபாஸ்டா போய் போட்டு நம்ம ஒண்ணு கேட்டு அவன் ஒண்ணு ஊத்துவான். பாத்துறீங்களா தம்பி, ரசம் வேணும்னு உடனே அவன் என்ன பண்ணுவான், வேற ஏதோ வாளி எடுத்து என்னத்தையும் ஊத்துவான். சரி ஊத்திட்டு போற, அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்த ரசத்துக்கு ரசம் வாங்குமேன்னு மாத்தி சாப்பிட்டு என்ன சாப்பிடறோம் சாப்பிடாம சாப்பிட்டு கையில கடைசியில போறப்ப அந்த 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 ஐஸ்கிரீம் கொடுக்குற இடத்துல அடிச்சு புடிச்சு ஐஸ்கிரீமை வாங்கி அங்க அந்த இது தாம்பூலம் கொடுக்குற பை, அந்த பை என்னைக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பைய நாம ஏன்னா அந்த பையில எதுவுமே போட முடியாது.
இவ்வளோண்டு சின்ன பையன் தான் இருக்கும். அதுல நீங்க என்னைக்கும் போய் காய்கறி வாங்க கூட எதுவும், ஆனா அந்த பையன் வாங்குறதுக்கு அடிச்சு புடிச்சு உருண்டு ஓடி போய் வாங்கி வெத்தலை பாக்கு இல்ல நான் சொல்லி என்னத்தையோ பண்ணி உள்ளுக்குற மேக்கப் போட்டு போன புள்ள இந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள மேக்கப் கலந்து தலையெல்லாம் இதாகி என்னம்மா எங்கம்மா போயிட்டு வந்தேன்னு கேட்டா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி நிலைமை. அந்த வீட்டுல சாப்பிடலாமா? முதல்ல அப்படியா நம்ம வீட்டுல காசு இல்லாம இருக்கு? வீட்டுல போய் 2000 ரூபாய்க்கு ஒரு நேரம் சாப்பிட்றவங்க தான் இவங்க எல்லாரும். நான் சொல்றவங்க யாரும் காசு இல்லாதவங்க கிடையாது, காசு இல்லாதவங்க யாருமே கிடையாது. வீட்டுல போயிட்டு நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வி தெரியுது. டேய் ஆனந்த், அந்த கதவை சாத்தினாங்களே, அதுக்கப்புறம் நீ போய் சாப்பிட்டையா சாப்பிடலையா? அதை நீ சொல்லவே இல்லையே. கேக்குறீங்களா கேட்கலையா? நீ போய் நிக்கிறப்ப நான் போய் சாப்பிட்டுதான் வந்தேன். எங்க அம்மா எனக்கு எதுவும் சமைக்கல. எங்க அம்மாவும் பின்னாடி மகனே நான் போய் வீட்டுல எல்லாம் திரும்ப சமைக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டுமா, இவ்வளவு அசிங்கமா கேவலமா இருக்கு. நான் ரொம்ப அசிங்கம் கேவலம் பார்ப்பேன் நான். அதனால வேணாம் பண்றேன், போயிட்டு தான் வரணும் அப்படின்னாங்க. சரிட்டு அம்மா சொல்றான்ட்டு சாப்பிட்டு இந்த எல்லாம் கன்றாக எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க நம்புங்க, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சாப்பிட்டுட்டு தான் போறேன். நல்லா இருந்தா அங்க போய் ஒரு 8 சும்மா எக்ஸ்ட்ரா சாப்பிடும். வீட்டுல பழைய சோறா இருந்தாலும் எங்க அம்மாட்ட நீ எதுவும் சமைக்கவே வேணாம் சாமி, தண்ணியில ஊத்தி சோறு வச்சிருப்பீங்களா, நேத்து வச்ச சோறு, அதை கொடுங்கன்னு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கூட போனாலும் போவனே தவிர அங்க இருக்கிற அந்த சாப்பாடை அவங்க சரியில்லைன்னா செய்முறை மொய் மட்டும் எழுதிட்டு அப்படியே வந்துடும். நான் சாப்பிடாம இருக்கிறது யாருக்குமே தெரியும். சாப்பிட்டேன், யாரு கேட்டாலும் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு வந்துருவேன். ஆனா இன்றைய சூழல்ல சிவனடியார்களை அடியேன் பார்க்கிறேன், அலையாத இடத்துக்கு போறாங்க. அவர்கள் உணவு தரமாட்டேன்னு சொல்றாங்க, இவங்க உணவு வேணும்னு கேக்குறாங்க, வேண்டா வெறுப்பா போடுறாங்க, வேண்டா வெறுப்பா சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு என்னதான் செஞ்சைக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்கன்றப்போ இவர்கள் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. எங்க அப்பன் சிவபெருமானுக்கு பிறந்த பிள்ளைனா எப்படி இருக்கணும்? சிவத்தை நாங்கள் விற்பனை செய்வதற்கு வரவில்லை, நாங்கள் சிவத்தினுடைய அருளை தருவதற்காகத்தான் வந்திருக்கோம். எங்களுக்கு அவசியமே இல்லை அந்த இடம் லேசா கண் அசைவு சரியில்லாம இருந்தா கூட அந்த இடத்துல உணவு உண்ணாமல் வருவதுதான் சிறந்தது. இந்த ஒரு காட்சியை நான் இப்ப ரொம்ப பாக்குறேன். சைவ உலகத்துல நான் அதிகமா பாக்குறேன். போற இடத்துல அடியார்களுக்கு இது பண்றதும் அது பண்றதும் விதி வந்த வேஷம் ஓகே. ஆனா அடியேன் கூட என்ன பண்ணேன்னா இரவு பொழுதுல எல்லாருக்கும் பார்சல் கொடுத்து விட்டேன். பாத்தீங்களா? பார்சல் கொடுத்து விட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? அப்படி செய்யக்கூடாதுதான். ஆனா அடியார்கள் உண்பிக்க விட்டுதான் அனுப்பணும்ன்றதுக்காகத்தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருந்தேன். நீங்க 5 மணிக்கே திடீர்னு கிளம்புனா எனக்கு கை கால் நடுங்கிருச்சு. என்ன பண்றது? அப்பையும் கூட கையில கொடுக்க கூடாது, எடுத்து அவங்களுடைய இதுல வச்சிருங்க, தேவைப்படுறவங்க எடுத்துக்கிட்டோம், அவங்க எந்த இடத்துல இருக்கோ சாப்பிடலாம். இத்தனைக்கும் நான் என்ன சொன்னேன்னா ஒரு தட்டும் இலையும் வச்சு கொடுங்க அப்படின்னு. ஐயா தட்டும் இலையும் வச்சு கொடுத்தா அவங்களால எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, அதனால நாங்க பார்சலா போட்டதுனால அதை ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் அது அடியேன் சிவனடியாரா செய்யாம உங்களுடைய வீட்டு பிள்ளையா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மைந்தனா ஒரு மகனா தான் செஞ்சேனே தவிர சிவனடியாரா அது செய்யலாம். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தாலும் அடியான பொறுத்தணும். ஐயா அந்த நேரத்துல பஸ்ட் நேரத்துல அதே பெருசா தெரிஞ்சதுங்க எல்லாத்தையும். அதனால எங்க அடியார்கள் என்னை ஏத்துக்குவாங்க. அடியனுடைய அன்பு உங்களுக்கு தெரியும். அன்பை நான் என்னைக்கு நான் உங்கள்கிட்ட, அதனால அடியவர்கள் என்றும் நாம செய்வது சிவபெருமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ். நாம உண்பிக்க வைக்கிறாங்கன்னா அந்த இடம் பெருசு. நாம அங்க அருள் கழியத்தான் போயிருக்கோம், நாம அருள் செய்வதற்காக போயிருக்கோம். அப்படிங்கிற நினைப்போட நாம போயிட்டு அந்த இடங்கள்ல நாம வரணுங்கிறது தான் அத்தனை அடியார்களுக்கும் தருகின்ற மிகப்பெரிய செய்தி. நம்ம எந்த இடத்துலயும் சிவபெருமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ன்ற நினைப்பு தான். நமக்கு இந்த உலக பொருள் வேணான்றதுக்காகத்தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு சிவபெருமான் உலக பொருளை நாம எதிர்பார்த்து நின்றோம் அப்படின்னா அதுக்கு நாம இந்த சிவபெருமான வழிபாடு செய்யாமலே இருக்கலாம். முதல்ல சிவபெருமானை விற்பனை செய்யக்கூடாது. முதல்ல எல்லா அடியார்களுக்கும் சொல்றேன், நாம வந்ததே, நான் ஒரு காலத்துல நினைச்சேன் என்ன தெரியுமா, சில பேர் ஓதுவா மூர்த்திகளா இருக்காங்க, சில பேர் சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுக்கறதே தன் வாழ்நாள்ல பொருளா எடுத்திருக்காங்க. அவங்களும் நினைப்பேன், பெருமானே இவர்களுக்கெல்லாம் பாருங்களேன் தொழிலும் அதுதான், அவர்கள் செய்கின்ற பூசனை அதுதான், இது ரொம்ப சிறப்பு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லையா.
நான் இப்பதான் ஒரு 4 வாரங்களுக்கு முன்னாடி தான் படிச்சேன். என்னன்னா, நாம செய்கின்ற செயல்களுக்கு நாம முழுவதுமாக பொருளோ பணமோ பெற்றுவிட்டால் அது உபச்சார தவமாக மாறிவிடும். உபச்சார தவம்னா லொல்லலாய்க்கு தவம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம செய்கின்ற தவத்துக்கு என்னன்னா, நாம முதல்ல பெருமானுடைய திருவடியை மட்டும்தான் பிடிச்சுக்கிறது தான் பெறுகின்ற தவம். இதை விட்டுட்டு நாம வேற பொருளுக்காக நாம வந்தோம்னா, நம்ம வந்ததே வேணான்னு சொல்லிதான் வந்தோம். கவனிங்க, நம்ம வந்ததே என்னது? வேணான்னு சொல்லிதான் வந்தோம். ஆனா இருந்த இடத்துல திரும்ப எல்லா பொருளையும் வளர்ந்து வச்சு செஞ்சோம்னா அதற்கான விஷயம் கிடைக்கிறது இல்ல. அது செய்து எத்தனை யூலிக்கால நம்ம செய்தாலும் அது தொண்டிலேயே சேராது, வாய்க்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அது வாய்க்கவே வாய்க்காது. அதனால தொண்டு என்பது விற்பனைக்குரிய பொருளாக இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க தொண்டு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணுவேன். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணுவேன்னா அந்த தொண்டை தான் பெருமான் ஏத்துக்கிறான். நீங்க 1000 முறை பண்ண, எத்தனை முறை பண்ணாலும் அப்போ அடியன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அடியார்கள் செய்யக்கூடாதது மட்டும், செய்யக்கூடியது நிறைய இருக்கு. சிவனடியார்கள் சிவபெருமா நீங்க எந்த இடத்துலையும் போய் முன்பித்தல் என்பது எளிமையாக விஷயம் அல்ல. திருவடி பணியாத இடமோ, தம்மை பற்றி இதாடமோ, சிவனை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத இடமோ, அடியார்களுக்கு சரியான மரியாதை இல்லாத இடமோ, அந்த இடங்கள்ல அடியார்கள் பிரவேசித்தல் கூடாது. அப்படியே பிரவேசிக்கலாம். சில சமயம் கூப்பிடுவாங்க, ஐயா தயவு செய்து எங்க வீட்டுக்கு கண்டிப்பா எங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஆசீர்வதிக்கணும். தெரியும் அவர்கள் அன்பில்லாதவர்கள், சிவத்தை பற்றி ஒரு பெரிய தெளிவில்லாதவர்கள்னு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுறாங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு கூப்பிடுறாங்க. பெருமானுடைய உயிர் தாங்கி போறோம். சரி, சிவம் அல்லார் தமைனாலும் தீண்டேன்றது வேண்டேன், புகழ் வேண்டேன், செல்வம் வேண்டேன், சிவம் தீண்டார் தமைனால் சிவம் வேண்டார் தமைனாலும் தீண்டேன்றார். சிவம் வேணான்ட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் நிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றார். தீண்டவே மாட்டாங்க, முகத்துல கூட முழிக்க மாட்டேங்கிறது. அப்ப அந்த உரைப்பு இருக்கணும் அடியார்கள் கிட்ட. இப்ப அந்த உரைப்பு கொஞ்சம் குறையுது அடியார்கள் கிட்ட. அந்த உரைப்பு இல்லாம இருக்காதீங்க. அடியார்களை உண்பிக்க வைப்பது என்பது பெருங்காயம். ஒரு சிவனடியார் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு போயிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய சாநித்தியம் தெரியுமா? ஆனா அது எளிமையான காரியமும் இல்லை. எளிமையான வாங்கன்னா வந்துட மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. வாங்கன்னா வந்துட மாட்டாங்க. அந்த இடத்துக்கு பெருமான் உத்தரவு கொடுக்கணும், அவர்கள் அன்போடு இருக்கணும், அன்னைக்கு அவர்கள் அன்புல நிக்கணும், யாருக்கும் எந்த விதமான தடையும் இல்லாம நம்ம செய்யணும். இந்த பூசனை, இந்த தொண்டைத்தான் சிவபெருமான் நமக்கு எல்லாரும் எப்பொழுதுமே கேட்டுட்டு இருக்க. இதுதான் அடியேன் சொல்ல வந்த பெருங்கருத்து. சிவனடியார்கள் நமக்கு என்ன உணவுக்கு வழி இல்லையா? உணவுக்கு வழி இல்லாதவங்க அப்படி சாப்பிடுறாங்க, தப்பு கிடையாது. அவங்க எல்லாம் தப்பு கிடையாது. உணவுக்கு வழி இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வழி இல்லை அவர்களுக்கு உணவு அவர்கள் உணவு வழி இல்லாதவங்கன்னா அவங்க வேற, அவர்களுக்கு உணவு கொடுக்கறது வேற. நாம உணவுக்கு வழி இருந்தும் சிவபெருமான மட்டும் வேண்டி நின்று முழுவதுமாக அருள் காரியத்துல போயிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒண்ணு நீங்க கூப்பிடுறீங்கன்னு தான் அந்த காலத்துல நம்முடைய அருளாளர்கள்லாம் வந்தாங்களே தவிர, ஓடும் கவந்தியும் உறவென்றே உள்கசிந்து தேடும் பொருள் சிவனென்றே என நினைந்து அப்படின்ற மாதிரி சிவபெருமானத்தான் நினைஞ்சு போறேன். எனக்கு ஒரு பிடி சாதம் போதும், அது எந்த இடத்துல போட்டா என்ன, அது எனக்கு அன்பு மிக்கவர்கள் சிவனத்தை வழிபாடு செய்வர்கள் இடத்துலதான் வாங்குவேன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுதான் சிறந்தது. இத மாற்றி நின்றோம் அப்படின்னா அதற்கான பொருள் பலன் இல்லை. அது நமக்கு ஏருக்கு மாறான பலன்களை தந்துவிடும் அப்படிங்கிற செய்திய அடியார்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. நான் சொன்னேன் சிவபெருமான் எப்படிப்பட்டவன், சிவபெருமான் எப்படிப்பட்டவன் சுவாமி, சிவபெருமான் எப்படிப்பட்டவன். இன்னைக்கு நான் பேசினேன் இல்ல, அந்த பேசின வார்த்தை பிடிச்சு சொல்லுங்க. நான் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தெரியும். நான் இவ்வளவு நேரம் பேசினேன். யார் சொன்னாங்க? கவிதாமா 100க்கு 100. சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? ரிப்பீட் பண்ணுங்க. நிர்மாலியம் அல்ல, நிர்மாலியம் வேற. நிர்மாலியம்னா ஏற்கனவே போட்டதை கலைச்சு விட்டோம்னா அத்துவிதமாக இருப்பது, அத்துவிதமாக இருப்பவங்க ஐயா, அத்துவிதமாக நிர்வாணமானவன் தான்.
நிர்வாணின்னு தான் சொல்லணும். ஏன் நிர்வாணி? சிவபெருமான் ஏன் நிர்வாணி? அவன் எந்த பொருளும் கலப்பில்லாதவன், நாமளும் அப்படி இருக்கணும். அதனால எந்த பொருளையும் கலப்பில்லாதவனுக்கு என்ன கிடையாது? அழிவு என்பது கிடையாது, ஆக்கம் என்பது கிடையாது. எதுக்குத்தான் அழிவு உண்டு? நல்லா கவனிங்க, எதுக்குத்தான் அழிவு உண்டு? ஆக்கமும் உண்டு. சடப்பொருளுக்கு மட்டும்தான் என்ன உண்டு? அழிவும் உண்டு, ஆவதும் உண்டு. நாம சடப்பொருளை புடிச்சு தொங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன உண்டு? நாம சடப்பொருளை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன? உள்ள இருக்க ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவு இல்லைங்க, அழிவு இல்லை, அறிவில்லை, அழிவில்லை, அழிவு கிடையாது, ஆக்கமும் கிடையாது. அழிவும் கிடையாது, ஆக்கமும் கிடையாது உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு. ஆனா ஆன்மா எதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கு? இந்த ஆன்மா எதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு? இப்போ ஜடப்பொருளை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு. உடம்புன்ற சடத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கனால இதுக்கு என்ன உண்டு? அழிவு உண்டு. அழிவுன்னா வேலை இருக்கிற உடம்புக்கு மட்டும் அழிவு உண்டு, அழிவு உண்டு, ஆக்குதல் உண்டு. ஆனா இந்த ஆன்மா அழிவே இல்லாத ஆனா சிவபெருமான் யாரையாவது பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானா? எந்த சடப்பொருளையாவது பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானா? இல்ல. அதனால அவனுக்கு என்ன கிடையாது? ஆவதும் அழிவதும் கடந்தாய் போற்றி. அவன் யாரு? ஆவதும். ஏன் ஆவதும் அழிவதும் கடந்தாய் போற்றி? ஏன்னா சிவம் என்பவன் நிர்வாணி, அவன் நிர்வாணன். நிர்வாணன் என்ன அர்த்தம்? எந்த பொருளோடையும் கலப்பில்லாதவன், சடப்பொருளோடு தொடர்பு கலப்பில்லாதவன். அதனால சடப்பொருளுக்குத்தான் ஆவதும் அழிவதும் உண்டு. அதனால சிவபெருமான் என்பவன் ஆவதும் அழிவதும் கடந்தவன். ஆவதும் அழிவதும் கடந்தாய் போற்றி. அப்போ நிர்வாணவனா இருக்கிறனாலதான் அப்ப நாமளும் எப்படி இருக்கணும்? நிர்வாணனாக. நிர்வாணன் என்ன அர்த்தம்? இந்த ஆன்மாவுக்கு தொடர்புடைய பொருள் எது? நான் சொன்ன ஏற்கனவே உமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? உமி மட்டும். நெல்லுடைய உமி இருக்கு இல்லையா, நெல்லோட பதறு, அது எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தா நிர்வாண உமி. வெறும் உப்பு மட்டும் இருக்கு, அதுக்கு பேர் என்னது? நிர்வாண உப்பு. ஆமா. ஆனா அது போல ஆன்மா எப்படிப்பட்ட பொருள்? அறிவு பொருள். இந்த அறிவு பொருள் சிவமாகிய அறிவு பொருளோட கலந்திருந்தா அதுக்கு பேர் என்ன பொருள்? அதுக்கு பேர் என்ன? அதுவும் அறிவு, இது அறிவு. அதுக்கு பேர் என்னது? அத்துவிதம். நிர்வாண அறிவு. அதுக்கு பேர் நிர்வாண அறிவு. ஏன்னா இதுவும் அறிவு பொருள், இதுவும் அறிவு பொருள், அது சேர்ந்தது. அப்போ இந்த ஆன்மா உடலோடு சேராம எப்பொழுதும் உள்ள இருக்கக்கூடிய சிவத்தோடையே கலந்திருந்தா இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவும் ஆக்கமும் கிடையாது, அழிவில்லா ஆனந்த வாரி உண்டு. அதனால இந்த ஆன்மா எப்பொழுதும் சிவபெருமான் ஒருவனையே பற்ற வேண்டும். சிவபெருமான் ஒருவனையே பற்றி நிறுத்தல் தான் உலக பொருளோட. சிவபெருமான பற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தேவைப்படாது? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று விடற்கு. அப்பற்று விடற்கு. உலக பொருள் பற்று நீங்கணும்னா சிவபெருமானுடைய திருவடியை பற்றி நிற்கணும். ஆக சிவபெருமானுடைய திருவடியை பற்றி நின்றா இந்த ஆன்ம அறிவு நிர்வாண அறிவாக மாறுவதனால இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? நல்லா கவனிங்க, இந்த ஆன்மா சிவபெருமான முழுவதுமா பற்றனா உலக பொருள் போயிடும். உலக பொருள் போயிட்டா நிர்வாணம் கிடைச்சிரும். அதுதான் நிர்வாண தீக்கை. இது சேருவதற்கு குருநாதர் என்ன பண்ணுவாரு? பாலமா நிற்பார். இது அறிவு பொருள் சிவப்பொருளோடு சேருவதற்கு குருநாதர் பாலமா நிற்பார். அந்த பால அமைப்பு தான் நமக்கு என்னது? நமக்கு தருகணும். அதனால அது பேர் தான் நிர்வாண தீக்கை. தீக்கை என்பது என்னமோ நெருப்பு வளர்த்து, குண்ட வளர்த்து, கும்பம் வச்சு, மாலை போட்டு, மரியாதை பண்ணி, காதுல மந்திரங்கள் சொல்லி, கையில ஒரு சிவலிங்க திருமேனியை கொடுத்து பண்றது தீக்கை தான். ஆனா அது என்னது? உபச்சாரம் தான். உபச்சாரமா செய்யறது. உள்ளுக்குள்ள விளையல, உள்ளுக்குள்ள எதுவுமே நகரலன்னா அது உண்மை தீக்கை ஆகாது, ஒருபோதும் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வினையை கழிக்கிறதுக்காகத்தான் சிவபெருமானை வணங்குறோம். சிவபெருமானை வச்சே வினை பெருக்கிக்காதீங்க தயவு செய்து.
தயவு செய்து தேவையே இல்லை நம்மளுக்கு. பெருமான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் மேல தங்குறதுக்கு நிழலுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். இனிமே அதுக்காக நம்ம எதுவும் பெருக்க தேவையில்லை. அப்படியே அவன் எல்லாத்தையும் எடுத்தா கூட, நல்லா கவனிங்க, இளையான்குடி மாறினார் வீட்டுல எடுத்துட்டாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டாரா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஒரே ஒரு விதை நெல்லு, அதுவும் 6 மாசத்துக்கு தேவை. ஒரே ஒரு பெரிய தம்பம், மேல போற அந்த குச்சி, அது பேர் என்னது, அந்த பரன்ல போகுமே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த குச்சிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கூரையில போகல ஒரு அந்த கம்புக்கு பேர் என்ன சொல்லுவோமே, மறந்து போச்சு. சரி, அப்படி அந்த அந்த உத்தரத்தை உடைச்சா அந்த வீடு மறுநாள் நிக்காது. என்ன சொன்னாரு? நிக்காம போனா போயிட்டு போகுது. இந்த உடம்பு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. நாளைக்கு அடிக்கிற மழையில வீடு இருக்காது. நாளைக்கு இவருக்கு இந்த சாப்பாடு போட்டா 6 மாசத்துக்கு சாப்பாடு கிடையாது. எதை பத்தியும் கவலைப்படல. அந்த வறுமையிலையும் சிவத்தை விக்கல. அவர்கள் வழி நின்றவர்கள் தான் நாம. அதுக்கு மேல வறுமை வரப்போதா நம்மளுக்கு? புரியுதுங்களா சாமி? புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதுக்கு மேல நமக்கு வறுமை வரப்போறது இல்ல. அந்த வறுமையிலையும் செம்மையாக நிற்பதைத்தான் நம்முடைய பெரிய புராணம் காட்டுறதுனால, அப்படி நிற்பதுதான் நமக்கு என்னது? அப்படி நிற்பதுதான் நமக்கு உயர்வே தவிர, எந்த சூழலிலும் உலக பொருளுக்காக விலை மதிப்பில்லாத சிவபெருமான வைத்து தரகோ விலையோ பேசினால் அது பெருமான் ஒண்ணும் செய்ய மாட்டான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஆனா இந்த பிறவி இதோடு முடிஞ்சிடாது. பல பிறவிகள் எடுக்கிற மாதிரி வரும். பெருமானுக்கு கோபமே வராது. நீ என்ன வேணா, அவன் சிலையை திருடி வித்தா கூட என்ன பண்ணுவான்? தம்பி என்ன காசு நல்லா வரலையா? தூக்குறதும் தூக்குற, பக்கத்துல இருக்கிற அம்பாள் இருக்கு, அதையும் சேர்த்து தூக்கு, நல்லா செட்டில் ஆயிருவ, ஒன்னும் கவலைப்படாத, செட்டில் ஆயிருவ, அப்படிதான் சொல்லுவானே தவிர அவனுக்கு சிலையிலையோ அவனை விக்கிறனால அவனுக்கு ஆனா நான் புரிஞ்சுக்கலையே, எதை கொடுத்து எதை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலையே. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை கொடுத்து இறைவனை வாங்குறதுக்கு பேர் தான் தீக்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். அதை விட்டுட்டு சிவபெருமானை கொடுத்துட்டு உலக பொருளை வாங்கிக்கிட்டா தீக்கைக்கு ரிவர்ஸ் ஆயிடும். புரியுதுங்களா? உலக பொருளை கொடுத்துட்டு சிவபெருமானை வாங்குறதுக்கு பேர் தான் தீக்க. நாம சிவபெருமானை கொடுத்துட்டு உலக பொருளை வாங்கினா அது எவ்வளவு பெரிய ஆர்கொலோ சதுரர் கேட்கிறாரு. ஆர்கொலோ சதுரன் கேட்கிறார். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை. என்னைய கொடுத்து நீ உனைய வாங்கிட்டேரா? நான் ஒரு தகரமாச்சு சொல்றாரு சுவாமி. அதனால சிவத்தை என்ன பண்ணக்கூடாது? இந்த பிறவி வந்துட்டோம் சாமி, நமக்குள்ள சிவம் வந்துட்டாரு. அந்த சிவத்தை வைக்கக்கூடாது, வித்துறாதீங்க. அதுவும் அன்புக்கு வித்துருங்க. யாரோ அன்பு தர்றாங்க, வித்துருங்க. யாரோ அருள் தர்றாங்க, வித்துருங்க. ஆனா உலக பொருளுக்காக அன்பு அருளும் சிவம் தானே. சிவம்ன்ற பொருள் உங்களுக்குள்ள வந்துருச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்குள்ள வந்துருச்சு. சிவத்தை வைத்து நாம விற்பனை செய்தோமானால் நமக்கு இந்த பிறவி ஒன்னும் செய்ய மாட்டான். அள்ளி கொடுப்பான், நம்மள டாப்பு டக்கரா வச்சிருப்பான். அடுத்த பிறவியில என்னவா போடுவான்னு அவனுக்கு தெரியும். காகிதம் தானே பெருசுன்ன, தினமும் ரூபா நோட்டை திங்கிற கழுதியா பிறண்டுவான். தினமும் ரூபா தானே வேணும்னு பெருசா சொன்னேன். ரூபா நோட்டு தான் உனக்கு சாப்பாடு. இப்படி ரூபா நோட்டு தான் உனக்கு சாப்பாடு. கழுதையா பிறன்னு ரூபா நோட்டையே தினமும் கொட்டுற இடத்துல எங்க கொட்டுவாங்க? தப்பா ரூபா நோட்டு அடிச்சிட்டாங்கன்னா வேஸ்ட் தானே, அதை கொட்டணும். அந்த இடத்துல கொட்டிடுவாங்க. அந்த கழுதை தின்னும். ரூபா நோட்டை தான் நினைச்ச, அதையே தின்னு கழுதையாவான்னு சொல்லி வச்சோம். பயமுறுத்ததான் நினைக்க வேணாம், கருணையாளன் தான். ஆனா நாம எதை ஆசைப்படுறோமோ அதை கொடுத்துருவோம். தயவு செய்து சிவத்தை தவிர வேற பொருள் ஆசைப்படாதீங்க. அப்படி ஆசைப்படுவது முழு அறிவு கிடையாது. சிவம் ஒரு பொருள் தான். சிவத்துக்காக நீங்க எவ்வளவு விடுறீங்களோ அவ்வளவு அது கன்ஃபார்ம் ஆகும். சிவத்துக்காக நான் இதெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்குங்க, எனக்கு கஷ்டம்தான், இந்த பொருளுக்கு சிவத்துக்காக நான் இதெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கேன்னா அவன் அங்க சேர்த்துக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். நம்ம ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அதனால தெரியாம செஞ்சோம், தப்பு இல்லை. ஒரு காலத்து தெரியாது, எல்லாம் செய்யறாங்க, அது என்னன்னு தெரியாது, செஞ்சோம். ஆனா இன்னைக்கு முடிஞ்சா
நாம ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு பண்ணணுமே தவிர பொருளுக்காக அருளை விற்க வேண்டாம். சிவனடியார்கள் அல்லாத இடங்களிலே உண்ண வேண்டாம். சிவனடியார்கள் உபசரிக்காத இடங்களிலே நாம் உண்ண வேண்டாம். சிவனடியார்களை அன்பு செய்யாத இடங்கள்ல நாம் உண்ண வேண்டாம். தப்பு இல்ல. நாம காசு போட்டு அங்க சாப்பிட்டுட்டு நாங்க வந்துட்டா போதும், ஒன்னும் தவறு இல்லை. பெருமான் நமக்கு நல்லா கொடுத்திருக்காரு, புரியுங்களா? நல்லா கொடுத்திருக்காரு. சாப்பிடவே காசே இல்லையா? ஏதோ எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன நடக்கும்? மத்தியானம் எந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்? எந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா என்னதான் நடக்கும்? எந்த கோயிலையும் போய் சாப்பிட்டோம். ஆமா, எந்த கோயில போய் சாப்பிட்டோம். காசே இல்ல, பிரச்சனை இல்ல. பெருமான் திருக்கோயில்ல போயிட்டு மத்தியானம் ஒரு அன்னதானம். இதுக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு போனாலும் சாப்பாடுக்கு பிரச்சனையே கிடையாது. சுத்தி ஆசிரமம் போயிட்டு மத்தியானம் போய் சாப்பிட்டுட்டு 10-11 நின்று சிவனடியார்ன்ற போர்வையில சாப்பிடாம வரியவரா நின்று போய் சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு பேசாம வந்து உட்கார்ந்துக்கிற வேண்டியதான். புரியுதுங்களா? மாகேஸ்வர பூஜையில கலந்து கொள்ளணும்னா அது ஒரு பெரிய விஷயம். புரியுதுங்களா சாமி? அதனால அது அப்போ சிவபெருமான் நிர்மால்யமாக நிற்கின்றான். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்ய போறேன். 2 நிமிஷம் தான். ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யறேன். இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லா அமர்வுக்கும் கூலிங்க ஐயா. நம்ம அமர்வுக்கும் கூலி வாங்குறோமா இல்லையா? நானும் கூலி வாங்கத்தான் செய்யறேன். அதாவது கூலி இல்லாம நான் வாங்குறது கிடையாது. எல்லா அமர்வுக்கும் நீங்க எங்க போனாலும் சரி, அமர்வுக்கு 300 ரூபாய், அமர்வுக்கு 400 ரூபாய். சில அடியாறுகள்லாம் அமர்வுக்கு 500 ரூபாய், ஒரு அமர்வுக்கு 500 ரூபாய் அப்பெல்லாம் வாங்குறாங்க. அவங்க நல்லா பேசுவாங்க போல ஒரு வேலை. ஆனா நல்லா கவனிங்க, பெருமான் அடியேன் இந்த 63 சரியா படிச்சனால தாம் பொண்டாட்டி தாலிய வித்து அந்த அம்மா, டேய் தயவு செய்து பைத்தியக்காரா, போட்டதெல்லாம் போட்ட குங்குளியம் என்ன, இந்த தாலி இருக்கு, தாலி ஒரு பொம்பளை தர்றான்னா குடும்பம் அழிய போகுதுன்னு அர்த்தம். குடும்பத்தை நிலநிறுத்துறதுக்காக தர்றா. தயவு செய்து தாலியை வச்சு என்ன பண்ண, சாப்பாடு வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்புனா, வர்றப்ப என்ன பண்ணியாச்சு? குங்குளியம்னு இந்த ஆளே குங்குளியம் போட்டார். நம்மளும் என்ன பண்ணுவோம்? தம்பி எவ்வளவுப்பா குங்குளியம்? இந்த மாதிரிங்க. அப்படியா, சரி, என்ன பண்ண, இந்த மாங்கல்யம் போய் நான் கடையில வச்சுட்டு வரேன், நீ அப்படியே நெல்லு. 1000 ரூபாய் வந்துச்சுன்னா 200 ரூபாய்க்கு குங்குளியம் வாங்கி போட்டுருவோம். மிச்சம் 800 ரூபாய வீட்டுல போய் கொடுத்துருவான். அவங்க ஒரு 4 நாள் சாப்பிட்டுக்குருவாங்கன்னு நினைப்போமா இல்லையா? அவன் என்ன நினைச்சாரு? ஐயோ, அவன் என்ன சொன்னான்? சாமி, மழை குங்குளியம், வெங்குங்குளியம் கிடைக்கவே கிடைக்காது, விட்டையனா பிடிக்க முடியாது நாங்க. அப்ப அதுதான்டா வேணும்னாரு. எவ்வளோடா வச்சிருக்கேன்னாரு. எவ்வளவு வச்சிருக்கேன் சாமின்னு. இந்த மாங்கல்யத்துக்கு கிடைக்குமான்னாரு. பொண்ணுக்கு பொருந்தும் சாமின்னு சொல்லி மொத்த மாங்கல்யத்தை வாங்கி குங்குளியம் வந்தா 4 நாள் சாப்பிடல. கையில குங்குளிய தூபத்தோட எடுத்து போய் போட்டுட்டு குங்குளிய வீசிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிட்டாரு? சாப்பிடல. பசி மயக்கத்துல தொப்புக்கடின்னு விழுந்தாச்சு. தொப்புக்கடி. இந்த அம்மா உட்காந்து எட்டி பாக்குறது, என்னடா இந்த ஆளை காணான்னு. அங்க இருக்கிற பிள்ளைங்க என்ன ஆயிடுச்சு? பசியில மயங்கி தூங்கிருச்சுங்க. இந்த அம்மாவும் அப்படியே பானை மேல கைய வச்சு பேசாம தூங்கிருச்சு. கண்ணீர் வடிக்கிறார் சிவபெருமான். படுபாவீங்களா, இப்படியானா பக்தி செய்வீங்க? மனுஷ ஜென்மங்களடா நீங்க, இப்படியா பக்தி செய்வீங்க? தனக்கு உணவு இல்லாத போது கூட அந்த உணவுக்குரிய, அதுவும் தாய், ஒரு பெண்ணுடைய திருமாங்கல்யம், ஒரு குடும்பத்தையே காக்க வேண்டிய திருமாங்கல்யத்தை போய் வெறும் கரிக்கும் புகைக்கும். நான் கேட்டேன், நாளைக்கு போட வேண்டியதானே? அப்படி அந்த உரை போட்டு குங்குளியம் போட்டாரு. அந்த தூபம் அன்னைக்கு போயிடுச்சு. சாமி என்ன பண்ணாரு? எங்கு பார்த்தாலும் கனக குவியல். எங்க? கலையனார் வீட்டுல குங்குளிய கலையனார் வீட்டுல எங்கு பார்த்தாலும் வச்சிருக்கிற அண்டா குண்டா எல்லாம் காலியா இருக்கு. எங்கு பார்த்தாலும் கனகமும் பொற்பதமும் பட்டு ஒன்றும் எல்லாம் குவியலா இருக்கு. வீடே மாறிடுச்சு. இந்த அம்மா முழிச்சு பாக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவரு முழிச்சு பாத்துட்டாரு. பார்த்தா வயசு பசியெல்லாம் அடங்கி இருக்கு. போப்பா போ, வீட்டுக்கு போய் பாருன்றாரு. குடுகுடுன்னு ஓடி பார்த்தா வீடு அப்படியே கூட கோபுரம் மாட மாளிகையா நிக்குது. யாரு இந்த இடத்துல வீடு கட்டுன்னு தெரியல. உள்ள போய் பார்த்தா பொண்டாட்டி உடம்புல என்ன இருக்கு? நகை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு.
அப்படியே பார்த்தா அந்த அம்மா பட்டாடை உடுத்தி இருக்கு, குழந்தைங்க எல்லாம் பட்டாடை உடுத்தி இருக்கு, உடம்பெல்லாம் நகை, தங்க நகை. எங்க பார்த்தா என்னங்க பண்ணீங்க? இந்த மாதிரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ கொடுத்த தங்க தாலிய வித்துட்டு எங்க அப்பனுக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அடப்படுமா அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னா. போட்டுக்கிட்டு இருந்தேன் பாரு, மயக்கம் போட்டேன், என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு அப்பன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி மனசு வருது? தான் காசை போட்டு, தான் வாழ வேண்டிய காசை போட்டு சிவபெருமானுக்கு தூபம் போட்டு, தான் பட்டினியா கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, தான் குடும்பமும் செத்தாலும் பரவாயில்ல, எங்க அப்ப சிவபெருமானுக்கு நான் செய்கின்ற பணிவிடைதான் பெருசுன்னு சொல்லுகின்ற அந்த பெருமானுடைய குங்குளிய கலையனாருடைய இளையான்குடி மாறநாயனாருடைய இல்லையே என்னாது ஏற்பகை நாயனாருடைய கதைகளெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும், பெரிய புராணத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நாம இப்படி பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, கிடக்கதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வைகின்ற கதையா? பண்ணதெல்லாம் பண்ணியாச்சு. இன்றிலிருந்து, இந்த கணத்திலிருந்து எங்க அப்பனை நானு, எங்க அப்ப உங்க அம்மா 1 கோடி ரூபாய் தரேங்க என்கிட்ட கொடுன்னு சொன்னா கொடுத்துருவோமா? என்னயா சொல்ற? எங்க அம்மாவை பார்க்காம என்னால இருக்க முடியாது. இங்க பாரு, மீனாட்சி அம்மனை கும்பிடக்கூடாது, இனிமே நீ, உனக்கு நான் 10 கோடி ரூபாய் தர்றேன், மீனாட்சி அம்மனை நீ கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, எங்க ஆத்தா கண்ணு அசைவு கிட்ட யாராவது கோடி என்ன ஏதாவது வருமா பக்கத்துல? அவ சலங்கைய போட்டு வர்ற மாதிரி உணர்வோட அவ நிஜமா எந்திரிச்சு வர்றாயா எங்களுக்கு? அடப்போயா அப்படின்னு. அப்படித்தானே இருக்கும், அப்படிதான் இருக்கணும். அந்த உரைப்புல நிக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த ஆன்மா நிர்வாணமாக இருக்கக்கூடிய சிவபெருமான பற்றுவதனால உலக பற்று நீங்கி சிவபெருமானுடைய பற்று கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஆனா அது தப்பு வரும்போது தடுத்து கொள்ளுங்கன்னு தான் சொல்றேன். எல்லாம் தப்பு பண்ண போறோம். நானு சிரிச்சேன், இங்க கவனிங்களேன், சிரிச்சேன். என்னடா எல்லாரும் நிக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, அம்மா இது பிரேமாமா சொன்னாங்க, ஐயா எல்லாரும் கல்லா கட்டுறாங்கய்யா, என்னங்க நீங்க மட்டும் கல்லா கட்ட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ சாமி, அந்த மாதிரி கல்லா கட்டுற எண்ணம் எனக்கு ஒரு காலம் இல்லை, எப்ப இருக்க போறது இல்ல. பெருமானை ஏன் சாமி இப்படி கல்லா கட்டுறாங்கன்னு உடனே சாமி உனக்கு வேலை இல்ல, 3 மாசம் கழிச்சு உனக்கு வேலை கிடையாது, அவ்வளவுதான் கிளம்பு அப்படிங்கிற செய்தியை சொன்னாரா? சிரிச்சுக்கிட்டேன். ஏண்டா எல்லாரும் கல்லா கட்டுறாங்கன்னு சொன்ன உடனே நீ வேலையெல்லாம் தூக்கிட்டா ஆனந்த் கல்லா கட்டுறதுக்கு ஏதாவது உட்காந்துருவான்னு நினைச்சிரியா? இந்த உடம்புல ஒற்றை துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் ஏதாவது செய்வனே தவிர உன்னை ஒருபோதும் அடியேன் எந்த காரணத்தை கொண்டு அப்படியே விற்கிறதுக்கு சூழல் ஏற்பட்டாலும் அடியேன் உயிர் துறப்பேனே தவிர பண்ண மாட்டேன் சாமி. தைரியம் இருந்தா பண்ணிப்பாரு, எனக்கு எதுவுமே கொடுக்காம நடுத்தரில் அப்படியே நிக்க வை, நான் என்ன பண்றேன்றத பட்டு நீ பாரு. நான் ஏதாவது கோவில்ல கூட சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிறேனே தவிர உன்னை விற்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. விலை மதிப்பில்லாத பொருளுடையவன் உன்னை எப்படி நான் விற்பேன்? நான் உன்னை வாங்குறதுக்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கேன். நீ வந்துட்ட, உன்னை ஒருபோதும் விற்க மாட்டேன் சுவாமி உலக பொருளுக்காகன்னு சொல்லி அந்த 63 நாயன்மார்கள் வழிவந்த வகையில நாம நிக்கணுமே தவிர மாறி கீறி தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் செய்யறாங்களே நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் செய்யறாங்க. நான் சில பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நான் யாரெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் நினைச்சோமோ, அடியனுடைய அந்த சைவ சமயத்தினுடைய காவலர்கள் நினைச்சோமோ, அவங்க எல்லாம் சராமரியா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்தா காசு, நிமிந்தா காசு. பெரிய புராணத்துக்கு யாருக்காவது காசு வாங்கியிருப்பாங்களா? இந்த நம்ம 12 திருமுறைக்கு யாராவது காசு இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு படிச்சவங்க எல்லாத்துக்கும் ஞான சம்பந்தர் வீட்டுக்கு எல்லாரும் காசு கொடுக்கணும், ஞான சம்பந்தர் குலத்துக்கு காசு கொடுக்கணும், திருப்பாட்டுக்கு திருக்கடை காப்புன்னு சொல்லிட்டு நம்மளால படிக்க முடியுமா? அவங்க இலவசமா கொடுத்ததை நாம எப்படி பணம் பண்ணலாம்? சரி, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அழிவில்லா ஆவதும் அழிவதும் கடந்தாய் போற்றி, ஆவதும் அழிவதும் கடந்தாய் போற்றி என்று பெருமானுடைய போற்றியை செய்யுங்க. அன்பு நிறைந்த இடத்துல இருங்க. இருக்கிறதுலே சிறந்தது மாகேஸ்வர பூஜை. நீங்க பண்ணும்போது காலில் விழுந்து கூப்பிடணும். நீங்க போகணும்னா காலில் விழுந்து கூப்பிட்டா மட்டும்தான் போகணும், இல்லாட்டி வேணாம், தேவையே இல்லை. ஆர்டர் பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டோம், சாமி சாப்பிட்டுங்க, இப்பதான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணீங்க, வந்துடும், எனக்குன்னு என் சாப்பாடு வந்துடும், நான் உங்க வீட்டுல மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், மற்றபடி எனக்கு சாப்பாடு தேவையில்லை அப்படின்ற உரைப்புல நிக்கணும். சிவனடியாரை சாப்பிட வைக்கிறதுக்கு நடுங்கணும் அத்தனை பேரும். அந்த மாதிரி உரைப்புல இங்க இருக்கிற அடியார்களாவது நீங்க நிற்கணும். பெருமான கண்டிப்பா நீங்க இது பண்ணாதீங்க சுவாமி. ஆகவே நீங்க பெருமான இந்த பிறவியில வாங்கிட்டீங்க, அவனை கொடுத்துடாதீங்க.
அவனை கொடுத்துடாதீங்க. அதனால பெருமான உலக பொருளுக்காக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற முதல் இயமத்தை அடியன் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் அறத்தினுடைய முதல் படி. எது செய்யக்கூடாது, சிவனடியாக இருந்து எது செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த செய்தியை அடியன் உங்க திருவடிக்கெல்லாம் சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்ற. அடியன் 2-3 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். அடியனை பொறுத்தரணும் நிறைவு செய்யலாம். யாரும் போயிட வேணாம். அடியார்கள் இருந்து போகலாம். 2 நிமிடத்துல முடிச்சிருவோம். இருந்து போகலாம். நிறைவு செய்யும் முகமாக சுவாமி எழுந்தருளுக. அம்மா ஐயா இருக்காங்களா? ஐயா அம்மா எழுந்தருளுங்க. அம்மா எழுந்தது பிரேமம்மா எழுந்தருளுங்க. அம்சம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போக நல்லவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தாமலில் சென்னிமையில் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. இன்றைய தினம் அடியார்களுக்கு வாய்ப்பு. 2 அடியார்கள் பேசலாம். புது அடியார்கள் எவரேனும் பேசலாம். நீங்க கரம் உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடி துளிகள் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா அடியான உடனே அம்மா மலர்வழி அம்மா பேசுங்க. ஏதோ ட்ரை பண்றாங்க. அம்மா பேசுங்க. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. கேள்வி. நான் வீட்டுல லிங்கம் பித்தளை லிங்கம் அது பிரதோஷம் திங்கக்கிழமை மட்டும் பூஜை பண்றேங்க. அது பரவாயில்லைங்களா? தப்பு இல்லைங்க சுவாமி. தினமும் பூஜை பண்ணுங்களேன். ஏன் பிரதோஷத்துக்கு மட்டும் பூஜை பண்றீங்க? ஒரு அருகம்புல்ல வாங்கி சுவாமிக்கு வைங்க போதும். ஒரு அருகம்புல்ல வாங்கி சுவாமிக்கு வைங்க. தினமும் ஒரு மலர் ஒரே ஒரு இலை எடுத்து பெருமானுக்கு முன்னாடி வச்சு இது 4 போற்றி சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தேவாரம் திருவாசகம் பாடுங்க. தீப தூபம் காட்டுங்க. அவ்வளவுதான் பூஜை, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க திருவாசகம் டெய்லியுமே படிப்பேங்க ஐயா. திருவாசகம் படிப்பேங்க. தினமும் பண்ணுங்க. தினமும் பெருமானுக்கு முன்னாடி உட்காந்து பெருமானுக்கு பூசனை செய்யுங்க. ஒரு மலராவது வைங்க போதும். எளிய முறையில பூசனை பண்ணுங்க. பூசனை பண்றதுக்கு நமக்கு கேப் விடக்கூடாது. டெய்லி பண்ணுங்க. டெய்லி குளிக்கிற மாதிரி, டெய்லி பொண்ணு வளர்க்குற மாதிரி, டெய்லி சாப்பிடுற மாதிரி டெய்லி பூசனை பண்ணணும். சொல்ல போனா 3 வேளை எத்தனை வேளை சாப்பிடுறோமோ அத்தனை பூசனை பண்ணணும். அதனால 5 வேளை சாப்பிடுறேன். அதனால 51 முறை சாமியை பூஜனை பண்ணுவேன். மற்ற அடியார்கள் பேசலாம். நன்றிங்க அம்மா மலர்வழி அம்மா. நன்றிங்க சுவாமி. மற்ற அடியார்கள் எவரேனும் பேசலாம். அடியார்களுக்கு வாய்ப்பு. எவரேனும் தங்களுக்கு உள்ள கருத்துக்களை பதிவு செய்யலாம். பழைய அடியார்களும் பேசலாம். யாரும் பேசலாம். சுதாம்மா அல்லையம்மா பேசுங்கம்மா. லேட்டா தாங்க ஐயா வந்தேன். இன்னைக்கு வகுப்பு 9:30 மணிக்கு அடியார்கள் செய்யக்கூடாதது எதுன்னு சொல்லி நீங்க சொல்லதான் வந்தாங்க ஐயா. உண்மையிலேயே நீங்க ஐயா நடக்குது. தலைக்கு 200 ரூபாய் இங்க திருவாசகம் படிக்க போற அடியார்கள் கூசாம கேக்குறாங்களாம் ஐயா. அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஒருத்தர் சொல்லி சேலை எடுத்துக்கிட்டோன்னு கேக்குறாங்களாம். தலைக்கு 200 ரூபாய், வண்டிக்கு பணம், இதெல்லாம் கேக்குறாங்க. எதுக்குங்க ஐயா இப்படி போய் வியாபாரம் பண்றாங்க? அப்படி இருக்கிறவங்க எதுக்குங்க ஐயா திருவாசக புக்கையவே தொடக்கூடாதுங்க ஐயா. இது என்னோட கருத்துங்க ஐயா. அவங்களா ஏதாவது குடுக்கறாங்கன்னா அவங்க வாங்கிக்கலாம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம. அப்படி இல்லாத இடத்துல டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்ய தேவை தவறு இல்லைங்க ஐயா. படிக்க போறதுக்கு இதெல்லாம் வேணும்னு கேக்குறாங்க. அதைத்தான் சொல்றேன். கொடுத்த அன்பால குடுக்கறத நம்ம மறுக்க கூடாதுங்க ஐயா. ஆனா இதெல்லாம் வேணும்னு சொல்லி படிக்க போறவங்க எதுக்கு திருவாசக புத்தகத்தை கையில தொடணும்னு நான் கேக்குறேன். இது என்னோட கருத்து. இதுதான் ட்ரெண்ட் இப்போ. ஆமா ஆமா இல்ல இதுதான் ட்ரெண்ட். அதை அடியன் வன்மையா சாடுறேன். பெருமானை நீங்க அதுக்குதான் நம்ம என்ன கடைசியில யாரை பத்தி சொன்னோம்? கடைசியில யாரை பத்தி பேசணும்? கலைநாயருக்கு மேல ஏதாவது நமக்கு பசி வறுமை இருந்துட முடியுமா? குங்குளிய கலைநாயருக்கு மேல பசி வறுமை இருந்துட முடியுமா? அப்படி இருக்கிறவரே சாமியை விக்கல. அப்படிங்கிறப்போ நாம அதெல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்லித்தரோம். ஆனா இப்ப எப்படி என்ன ஆச்சுன்னா சாமி, பெரியவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப சைவ உலகத்திலேயே ரொம்ப தலை சிறந்தவர்களே டிக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சாச்சு.
ஒரு அமர்வுக்கு இவ்வளவுன்னு விற்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நல்ல வேலையில இருக்காங்க, நல்ல வேலையில அரசாங்க வேலையில இருக்காங்க, நல்ல வருமானம் ஈட்டினா கூட இதுல நான் கண்டிப்பா வருமானம் ஈட்டணுங்கிற ஒரு நினைப்போட செய்யறாங்க. நிறைய யூடியூப் சேனல் எங்களுக்கு வீடியோஸ் நிறைய வேணும், வியூஸ் நிறைய வேணுன்றதுக்காக பண்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பொருள் நோக்குல இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய திருவாசக சிந்தனையில யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, யார்ட்டையும் சொல்லாது. ஆனா அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்களாம், வர்றவங்க எல்லாம் கொடுத்து நீங்க என்ன சப்ஸ்கிரைப் சொல்றது, நானே பண்ணிக்கிட்டு எடுத்து பண்ணோம். நான் சொல்லிட்டேன், அம்மா இது மூலமா ஒரு பைசா கூட வரணும், அப்படியே வந்தாலும் இதுக்குதான் செலவு பண்றமே தவிர அது மாதிரி பண்ணக்கூடாது சாமி, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற உரைப்புல இருக்கும். நமக்கு பெருமான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நம்மளுடைய ஜீவிதத்துக்குன்னு தனி வழி வச்சிருக்கான். அப்படியே முறியலையா, வறுமையினுடைய உச்சத்துல இருக்கமா, மத்தியானம் ஒரு கோயில்ல போய் சாப்பிட்டுட்டு திரும்ப தொண்டு செய்ய போயிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் விக்கல, எனக்கு அன்னம் பாலிப்பு கோவில்ல நடக்குது, சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன், மித்த இடத்துக்கு நான் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட உரைப்புல இருக்கலாம். அதனால பெருமான ஏன்னா கிடைத்தற்கரிய பொருள் சாமி, கிடைத்தற்க பொருள், அரிய பொருளே, அரிய பொருளே அவினாசி அப்பா. யாரு? கொங்கு மண்டலத்து சாமி தான். கொங்கு மண்டலத்துல கொங்கு மண்டலம், பாண்டிய மண்டலம், எல்லா மண்டலமும் ஆயிப்போச்சு இப்போ. அதனால அப்படி வேண்டாம். எனக்கு என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம், அது சைவ சித்தாந்தத்துல அவங்களும் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு கேட்டவுடனே அடியன் பதச்சிட்டேன். சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், உலகத்துல ஒண்ணுமே தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அருள் தேவையில்லைன்னு சொல்றோம். ஆனா அந்த வகுப்புக்கு நான் வர்றவங்க கிட்ட எல்லாம் வாங்குவேன், ஆனா எனக்கு சாப்பிடறதுலாம் வழி இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தாலும் நான் வாங்குவேன். அப்படின்னா இது என்ன சைவ சித்தாந்தத்துடைய தெளிவு? என்ன தெளிவு அது? புரிஞ்சுங்களா? நம்ம காசை போட்டு கும்பலை கலைஞர் மோரி மாதிரி நம்ம போட்டு சாப்பாடை போட்டு வர வச்சு அவங்களை பண்ணுமே தவிர நாம எப்படி இந்த பிறவியை கழிக்க வந்திருக்கோமா, கூட்டுறதுக்கு வந்திருக்கோமா? அதனால அப்படி செய்ய வேண்டாம். சரி அம்மா, கிருஷ்ணவடி அம்மாவோட நிறைவு செய்யறோம். அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? நன்றி நன்றி. ஆக நிறைவு செஞ்சிடலாம் சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்ம இந்த ஒரு செய்தி சொல்றதுக்காக அடிநாயனுக்கு கொஞ்சம் ரொம்ப இந்த இந்த நம்ம சைவ உலகத்துல ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதுக்கு துணையும் போக வேண்டாம், அதுக்கு துணையும் போக வேண்டாம், அந்த இடத்துல நீங்க நிற்கவும் வேண்டாம், வேணாம், அந்த மாதிரி வேண்டாம், வேண்டவே. சாமி அது கேட்கல, சாமி அது கேட்கல, ஒன்னும் இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் கூட போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை. யாரும் எதுவும் பண்ணல, கவுண்ட்டை யாரும் கேட்கல, எத்தனை முறை செஞ்சேன்னு கேட்கல, எப்படி செஞ்சேன்னு தான் சாமி கேட்கலாம். எத்தனை முறை செஞ்ச கவுண்ட் எல்லாம் கேட்கல, கவுண்ட்டுக்கு முக்கியத்துவமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால அந்த மாதிரி பொருள் ஈட்டல்ல நாட்டம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இங்க வரணும். உங்களுக்கு பொருள் வேணுமா? எங்க அப்பா எங்க மாமா யார் இருக்காரு, எங்க மாமா திருப்பதி ஏழுமலையா இருக்கான், அங்க போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, பொருளுக்காகவே உட்காந்துருக்கான். ஆனா இன்னைக்குதான் எங்க குழந்தைகிட்ட ஒரு கதை சொன்னேன், இளையான்குடி மாறினார் கதை. இன்னைக்கு தான் சாமி சொன்னேன். அவங்க தூங்கல, மத்தியானம் ஒரு 4 மணிக்கு படுத்திருந்தாங்க, 2 குழந்தைங்களுக்கு கதை சொன்னேன் இளையான்குடி மாறினார்ட்ட. கடைசியா முடிக்கிறப்ப சொன்னேன், சாமி வறுமையில இருந்தாரு, அதனால சாமி என்ன பதவி கொடுத்தாருன்னா, குபேரனுக்கு மேல நின்று, குபேரனுக்கு மேல உங்ககிட்டதான் நிதி வாங்கி யார் வேலை செய்யணும், குபேரனும் மகாலட்சுமி வேலை செய்யணும்ன்ற பதவியை யாரு கொடுத்தாரு? இளையான்குடி மாறினார் கொடுத்தாரு. இளையான்குடி மாறினார் தான் யாருக்கு மேல பெரியவரு? குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் மேல இளையான்குடி மாறினார் தான் பெரியவரு. இது தெரியாம எல்லாரும் எங்க போய் நின்றுட்டு இருக்காங்க? குபேரன்கிட்டையும் ஏழுமலையான்கிட்டையும் மகாலட்சுமிகிட்டையும் போய் நின்றுட்டு இருக்காங்க. நாங்க டைரக்டா இளையான்குடி மாறினார்கிட்டயே போய் நின்றுக்கிட்டோம். அவர் எனக்கு தருவாரு, அவர்கிட்ட போய் கூட நாங்க என் காசு கொடுன்னு கேட்கல, எங்க அப்பனை நினைக்கிற தருணம் கொடு சாமி. உலகத்தை இந்த உடம்புல இருக்கக்கூடிய சதை அத்தனையும் ரவரவையா பிரிஞ்சு எரிஞ்சு சாம்பலாகி போனாலும் உன்னையே வழிபாடு செய்கின்ற, உன்னையே நினைக்கின்ற, உன்னை என்றும் விற்க உலக பொருளுக்காக மயங்காத அந்த பொருளை நீ எனக்கு கொடு சாமி, அந்த உரைப்பை எனக்கு கொடுங்க சாமின்னு பெருமான்கிட்ட கேட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த அளவுல அடியார் உரைப்போடு இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சுவாமி நிறைவு பாடல் பாடி அமைச்சோம்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியேன் போற்றி பணிகின்றேன் சுவாமி. நாளைய தினம் நமக்கு சனிக்கிழமை அமர்வுகள் இருக்கு. அந்த அமர்வுகள்ல அடியார்களும் கலந்து அதை சிறப்பிக்கணும்னு சொல்லி இதே ஐடியில 7 மணிக்கு நாளை 7 மணிக்கு முருகப்பெருமானை பற்றிய செய்திகள் சண்முக கவசத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சண்முக கவசத்துடைய தொடர்ச்சி பண்றாங்க. ஐயா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து அதை எல்லாரும் கலந்து அதை கேட்டுக்கோங்க. நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. உங்க வீட்டு வாசல்ல நாங்க கதவை தட்டுவோம், நீங்க கதவை திறந்தா மட்டும் போதும், அடியார்களுடைய அருள் செய்தி உங்களுக்குள்ள வந்துரும். அதெல்லாம் கேட்டு நீங்க இன்புறணும்னு சொல்லி அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் பல்காலம் பணிந்து வருகின்றேன். சிவத்தை சிவம் வேண்டார் தமையினாலும் தீண்டேன், அந்த உரைப்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால அடியன் இந்த அமர்வு முழுவதுமாவே அதுக்கு டெடிகேட் பண்ணோம். அதனால அடியார்கள் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அடியை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். அடுத்த